ஆறாம் சூத்திரம் நிறைவு செய்திருக்கிறோம். ஆறாம் சூத்திரம் பதியினுடைய சொரூப இலக்கணத்தை நமக்கு சொல்லியது. ஏழாவது சூத்திரம் உயிரினுடைய சொரூப இலக்கணம், உயிரினுடைய உண்மை இயல்பு. யாவையும் ஊனியம் சத்து எதிராகலின் சத்தே அறியாது அசத்து இலது அறியாது இருதிறன் அறிவுள்ளது இரண்டலா ஆன்மா. இந்த பாடல்ல நம்ம சென்ற பாடல் 2 சூத்திரத்துல சத்தையும் அசத்தையும் வரையறை செய்தோம். இருக்கிறது 3 பொருள். ஒன்று பதி, இன்னொன்று பசு, பாசம். இதுல நடுவில் இருக்கிற அந்த பசுவை விட்டுட்டு பதியையும் பாசத்தையும் வரையறை செய்திருக்கிறோம். பாசத்தை வரையறை செஞ்சிருக்கோம், அதே மாதிரி பதியை வரையறை செஞ்சிருக்கிறோம். பதியுடைய சிறப்பு இயல்பு என்றும் மாறாத தன்மை உடையது. பாசம் அதாவது அசத்து மாறுகின்ற தன்மை உடையது. அதுதான் பார்த்தோம். இப்ப இந்த ரெண்டுக்கும் அப்பால இன்னொன்று பார்க்காம ஒரு பொருள் இருக்கு. அது என்ன? அசத்தையும் பார்த்துட்டோம், சத்தையும் பார்த்துட்டோம். 2 பொருளுக்கும் அப்பால நம்ம ஆராய்ச்சி செய்யாத பொருள், நம்முடைய சைவ ஆராய்ச்சி செய்யாத பொருள் பசுவை பத்தி பார்க்கணும். அதுல விடப்பட்ட சத்து பொருளையும் அசத்து பொருளையும் நாம் ஆய்ந்து விட்டு ஒரு பொருளை அந்த சூத்திரத்தில் ஆராயாம விட்டாச்சு. அந்த பொருளை இந்த 7ஆம் சூத்திரம் ஆராய்கிறது. அந்த பொருள் எதுன்னா அது பசுவாகிய உயிரினுடைய சொரூப இலக்கணம் என்ன அப்படின்னு பார்க்கணும். இதை ஆராய்ச்சி நம்ம முடிவுல அதனுடைய சொரூப இலக்கணம் என்னன்னு நம்ம பார்த்தோமானால் ஒரு முக்கியமான விஷயம் நமக்கு தெளிவாக தெரிகிறது. பதியை அடைவதற்கு உரிமை உடையது உயிர் மட்டும்தான். இருக்கிறது 3 பொருள். அதுல ஒரு பொருள் பதியாயிடுது, இன்னொரு பொருள் பாசம். பாசம் அறிவில்லாத ஜடப்பொருள், அசேதனம். ஆகவே அறிவில்லாத ஜடப்பொருள் போய் எதையாவது அடைய வேண்டும் என்று அது நினைக்குமா? அடைய முடியுமா? அதால அடைஞ்சாலும் அனுபவிக்க முடியுமா அப்படின்னா எதுவுமே முடியாது. பாசம் பதியை அடைய முடியாது. பதி அது தன்னில் தானா இருக்கக்கூடிய பொருள். அப்ப பதியை அடையக்கூடிய உரிமையுடையது எது அப்படின்னு எடுத்து நம்ம ஆராய்ந்து பார்த்தால் அது பசுவாகிய உயிர். ஏன்? அது பாசத்தை அடைவது தானே. அதனுடைய சொரூப இலக்கணம், அதுதான் சிறப்பு இலக்கணம்னு சொல்லலாமா? ரொம்ப சொல்லலாமா? நம்ம பாசப்பொருள்களோட கூடியிருக்கிறோம். நம்ம எல்லாரும் கூடியிருக்கிறது எதோட? பாசப்பொருள்களுடன். ஏன் பாசப்பொருள்கள் உயிருக்கு சிறப்பு இயல்பாக இல்லாமல் பதியோடு சேர்றது மட்டும் அதுக்கு சிறப்பு இயல்பா இருக்குன்னு சொல்றது எதனா காரணம்? இது உயிர் பொருள், அது உயிர் பொருள். ஆமா. அப்ப பதியாகிய இறைவன் அறிவுடை பொருள், பேரறிவு சுரூபமானது. பசுவாகிய உயிரும் அறிவுடையது. ஆனா அறிவுல தாரதமியம் இருக்கிறது, வித்தியாசம் இருக்கிறது. இப்படிதான் பார்த்தா அது சூக்கும சித்து. பதி சூக்கும சித்து, பசு ஸ்தூல சித்து. இருந்தாலும் ஒரே இனம். இந்த ஸ்தூல சித்தாகிய உயிர் இறைவனை சென்று சேர்வது அதற்கு இயற்கை. அறிவு அறிவோட சேர வேண்டும். அறிவு அறிவோட சேர்ந்தா அதுக்கு இன்பம் கிடைக்கும். மணிவாச பெருமான் ஒரு பாடல் சொல்றார், சட்டோ நினைக்க மனத்தமுதாம் சங்கரனை. சட்டோங்கிறதுக்கு செம்மையாக ஒரு பொருள், இன்னொரு பொருள் ஒரு வினாடி காலம் நினைச்சாலும். அப்ப சிவத்தோடு நாம் சேருகின்ற பொழுதெல்லாம் இன்பம் அடைகிறோம். ஏனென்றால் சிவம் இன்ப பொருள். இன்ப பொருளோட சார்ந்தோமான நம்ம உயிரே சார்ந்ததன் வண்ணமாம் தன்மையுடையது. இன்ப பொருளாகிய சிவத்தை சாரும் பொழுது நமக்கு இன்பமே கிடைக்கிறது. அசத்து பொருளாகிய இந்த பாசத்தை சேரும் பொழுது நமக்கு துன்பமே கிடைக்கிறது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அசத்து பொருள்களுக்கு ஏற்றத்தாழ்வு, தோற்றம், நிலைபேறு, அழிவு எல்லாம் உண்டு. அப்ப நம்ம அசத்தாகிய உலகத்தை சாரும் பொழுது அதுக்கு வர்ற எல்லா விதமான துன்பங்களும் நமக்கும் சேர்ந்து விடுகிறது. இப்போ உதாரணமா எடுத்துக்கொண்டோம்னா இந்த புத்தகம் ரொம்ப அழகான ஒரு புத்தகமா இருக்கு இல்லையா? இருந்தாலும் இந்த பொருளும் ஒரு பாச பொருள் தான், உலகத்தோட சேர்ந்ததுதான். அப்ப இதோட நான் தொடர்பு கொண்டிருக்கும் பொழுது இந்த புத்தகத்து மேல ஒரு அன்பு ஏற்படுகிறது. இந்த வகுப்பு முடிஞ்சோன்னா யாராவது எனக்கு ரொம்ப வேண்டியவர் வர இந்த புத்தகத்தை எனக்கு வேணும்னு நான் வச்சிருக்கிறேன், இந்த பொருளை அவர் வாங்கிக்கிறார், எனக்கு கொடுங்க, நான் அவசியம் வேணும், நான் படிச்சுட்டு தர்றேன், அல்லது நான் எனக்கு வச்சுக்கிறேன், நீங்க எங்கேயாவது வாங்கிக்கங்க அப்படின்னு சொல்லி எடுத்துட்டு போறாருன்னு வச்சுங்க. உடனே இந்த பொருள் மேல நான் வச்ச பற்றுதின் காரணமா அவர் பலவந்தமா நின்று புடிங்கிட்டு போயிட்டாருன்னா எனக்கு வருத்தம் உண்டாகும் இல்லையா? அப்ப உலகத்து பொருள்கள் மேல, பாச பொருள்கள் மேல, ஏன்னா இந்த பொருள் என்னை விட்டு
போகிறதுனா அது அழிந்து போதல் அப்படிங்கிற மாதிரிதான். அப்ப எனக்கு வருத்தம் உண்டாயிடுது. இதே கொண்டு போய் எங்க வீட்டுல போட்டிருக்கிறேன், கீழே கரையான் வந்து இந்த தோண்ட அரிச்சு விடுது. உடனே ஐயோ நல்ல புத்தகமாச்சே, இந்த புத்தகத்தை வந்து கரையான் அரிச்சிருச்சே, முழுசா இருந்தா நல்லா படிக்கலாமே அப்படின்னு கவலை உண்டாயிடுது. யாராவது ஒரு திருடிட்டு போயிடறான் அந்த புத்தகத்தை, உடனே அவன் மேல வெறுப்பு உண்டாகிறது, கோபம் உண்டாகிறது. அப்ப உலகத்தை சார்ந்து இருக்கும் பொழுது, உலக பொருள்களை சார்ந்து இருக்கும் பொழுது நமக்கு கவலை, வெறுப்பு, இழந்ததுனால தாபம், வாட்டம் எல்லாம் வருதா இல்லையா? அப்ப உலகத்து பொருள்கள் எந்த பொருள்களா இருந்தாலும் நமக்கு அதனால நல்ல உணர்வுகள், மகிழ்ச்சியா இருக்கிறதுனா கொஞ்ச காலம் இது என்கிட்ட இருக்கும் பொழுது மகிழ்ச்சியா இருக்கலாம். ஆனா எல்லா பொருள்களுக்கும் தோற்றம் நிலைபெற அழிவு உண்டு. அப்ப அந்த பொருளுக்கு வரும்பொழுது நமக்கும் அது தாக்குது, நம்மளும் அந்த மாதிரி உணர்ச்சிகளை நம்ம அடைகிறோம். ஆனா அறிவு பொருளாகிய சிவம் நமக்கு இயற்கைன்னு ஏன் சொல்றோம்னா, அதை நம்ம அடையும் பொழுது அதனால நமக்கு துன்பமே கிடையாது, எப்பொழுதும் இன்பமே. இன்பமே என்னாலும் துன்பம் இல்லைன்னு சொல்றோம். உலகத்து பொருளை சாரும் பொழுது எப்பொழுதும் நமக்கு துன்பமே வரும். அப்ப துன்பமா இருக்கிறது நமக்கு இயற்கையா, இன்பமா இருக்கிறது இயற்கையா? இன்பமா இருக்கிறது தான் இயற்கை. அப்புறம் சென்ற சூத்திரத்தில் சொன்னது போல அந்த இன்பத்தை அனுபவிப்பதற்கு புறப்பொருள் ஒன்று நமக்கு தேவை, இன்பத்தை அனுபவிக்கிறதுக்கு. ஆனா சிவம் எங்கேயும் என்னைக்கும் நம்ம கை நழுவி விட்டு போறது கிடையாது, உயிருக்கு உயிராக இருக்கிறது. எப்பொழுதும் சாஸ்வதமா நமக்கு நாமே இன்பத்தை அனுபவித்துக் கொள்ளக்கூடிய பொருள் நம்ம உயிருக்குள்ளேயே இருக்கிறது. ஆகவே உயிருக்கு இயற்கை சொரூபம் என்னன்னா சிவத்தை சார்ந்திருப்பது இயற்கை நிலை, பாசத்தை சார்ந்திருப்பது அதற்கு செயற்கை நிலை. அதான் அந்த பாட்டுடைய சாரமே, அவ்வளவுதான். அது தெரிஞ்சுக்கணும் நம்ம. ஆகவே இறைவனை அடைவதற்கு உரிமையுடையது எது? உயிர் தான். பாச பொருள்கள் உரிமை கிடையாது, பாசம் எதையும் அனுபவிக்க முடியாது. இந்த ஆன்மாவினுடைய தன்மையை சிறப்பாக இந்த சூத்திரமானது ஆராய்கிறது. அதுல 3 வரி தான் இருக்கு. ஏராளமான செய்திகளை தனக்குள்ள அடக்கி கொண்டது கிடக்கிறது. அதுக்குள்ள இருக்கிற அந்த சைவ சித்தாந்த செய்திகளை நாம் பார்க்கலாம். யாவையும் சூனியம் சத்து எதிராகலின் சத்தே அறியாது அசத்து இலது அறியாது இருதிறன் அறிவுள்ளது இரண்டலா ஆன்மா என்பது சூத்திரம். எண்ணுதலற்றோ எனின் மேல் அதற்கோர் புறநடை உணர்த்துதல் முதலிற்று. முதல்ல மொத்தம் 3 பொருள்கள் இருக்கின்றன. அதுல சத்தையும் அசத்தையும் சென்ற சூத்திரம் நமக்கு விளக்கியருடையது, வரையறை செய்து விளக்கியருடையது. ஒன்று, அதிலிருந்து நமக்கு கிடைக்க வேண்டிய ஒழிவு பொருள், அதுக்கு அப்பாற்பட்ட இன்னொரு பொருள் இருக்கு. இது ஒழிவு அளவை அப்படின்னு சொல்லுவாங்க, பாரிசேட அளவை அல்லது ஒழிவு அளவை. ஒரு வீட்டுல ஒரு 3 பேர் விருந்தினர் வந்திருக்கிறாங்க. அவங்க அரை மணி நேரம் உட்காந்து பேசிட்டு போறாங்க. பேசிட்டு போகல, ஒருத்தர் எழுந்து போறாரு, மீதி 2 பேர் உட்கார்ந்து இருக்கிறாங்க. அந்த டேபிள் மேல இருந்த ஒரு 5 பவுன் உள்ள சங்கிலியை காணும். வீட்டுக்காரருக்கு சந்தேகம் வந்துட்டு 3 பேர் மேலையும். எதுக்கு உட்காந்து 2 பேரையும் தடவி நல்லா உடம்பு பூரா எல்லாம் ஆராய்ச்சி பார்த்துட்டாரு, அவங்கள்ட்ட இல்ல. அப்ப அதுல இருந்து நம்ம என்ன முடிவுக்கு வருவோம்? போனாரு, அவரு தான் அடிச்சுட்டு போட்டாரு. அப்ப 2 பேர் இல்லைன்னா இன்னொருத்தர் இல்லாதவரை நம்ம அவர் மேல சொல்லிடுவோம். அது மாதிரி 3 பொருள் இருக்கு. 6வது சூத்திரத்தில் 2 பொருளையும் வரையறை செய்தாச்சு. அப்ப 3வது பொருளாகிய பசுவை பற்றி வரையறை செய்யல. அதை எங்க செய்யறாரு? இந்த 7வது சூத்திரம் செய்யறாரு. அதனால அந்த சூத்திரத்தினுடைய ஒழிந்த பொருளை இது சொல்லுகிறது, புறநடை உணர்த்துதல் சொல்லிட்டு. அதுல சொல்லாம விட்ட, புறமாக விட்ட செய்தி இந்த சூத்திரம் சொல்லுகிறது என்பது சூத்திரம். என் முதலிட்டோ எனின் மேல் அதற்கு ஓர், அந்த பாட்டில் சொல்லாம விட்ட மேற்பொருளாகிய பசுவை பற்றி அந்த செய்தி புறநடை உணர்த்துதலுக்கு, அது எதை புறமா விட்டுச்சோ அதை பற்றி சொல்லக்கூடியது. இது அங்கேயே சொல்லிருக்கணும், இருந்தாலும் அங்க சொல்லல. அப்படி கூறாமல் விட்ட அந்த உயிரின் இயல்பை அந்த பாடலுக்கு ஒழிவாக, 6வது சூத்திரத்துக்கு ஒழிவாக இருக்கிறது. ஆகவே அந்த ஒழிவாக எதை சொல்லாமல் விட்டதோ அதை இந்த பாடல் சொல்வதனால அதுக்கு புறநடை உணர்த்துதல் முதலிட்டு அப்படின்னு அதுக்கு உரை எழுதியிருக்கிறார். இந்த பாடல் யாவையும் சூனியம் சத்து எதிர் ஆகலின் அப்படிங்கறத கொஞ்சம் வார்த்தையை மாற்றி அமைத்துக் கொள்ள வேண்டும். சத்து எதிர் ஆகலின் யாவையும் சூனியம், சத்து எதிர் ஆகலின் யாவையும் சூனியம். சத்துன்னா என்ன? எது? அது பதி. சத்தாகிய சிவத்தின் முன் ஒரு பொருளும்
விளங்கி தோன்றாது. சத்தாகிய சிவம் எந்த பொருளையும் சுட்டி எறியாது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சிவம் நல்லா கொஞ்சம் ஆழ்ந்து கவனிக்கணும். ரொம்ப சூட்சமான விஷயம் இது. சிவம் வியாபக பொருள், எங்கும் அதுதான் நிறைஞ்சிருக்கு. அதனுடைய வியாபகத்துக்குள்ளதான் உயிர்கள் இருக்கின்றன. அதனுடைய வியாபகத்துக்குள்ளதான் பாச பொருள்களும் இருக்கின்றன. அப்போ அவனுக்கு எதுக்கு ஏதாவது பொருள் இருக்குமா? இப்ப நம்ம உடம்பு இருக்கு, உதாரணமா எடுத்துக்கங்க. உடம்பு இருக்கு, உடலுக்குள்ள உறுப்புகள் எல்லாம் இருக்கு. நான் இருக்கேன்னா என்னோட தான் எல்லா உறுப்புகளும் இருக்கும். என் கை எனக்கு முன்னாடி வந்து நிக்குமா? வெட்டி துண்டா அப்படி எடுக்க வந்து நிக்குமா? என்னுடைய கண் எடுக்க முடியாது, நிக்க முடியுமா? முடியாது இல்லையா? எனக்கு உடம்புக்குள்ளதானே அடங்கி இருக்குது. கையின்னா சொல்ல இப்படி வந்துடும் சொல்லலாம். கண்ணு, மூக்கு, காது எல்லாம் எனக்கு எதுக்கு வந்து நிக்க முடியுமா? முடியாது. இறைவனுடைய சொரூபமாக அவனுடைய வியாபகத்துக்குள்ள எல்லா பொருளும் அடங்கி இருக்கின்றன. அவனுக்கு வேறாக ஒரு பொருளும் இல்லை. அதனால அவனுக்கு முன்னாடி ஒரு பொருளும் இல்லைன்னு சொல்ற. யாவையும் சூனியம் சக்தி எதிராகலின், சக்தி எதிராகலின் யாவையும் சூனியம். அவனுக்கு முன்னாடி ஒரு பொருளும் இல்லை. அப்படி புரிஞ்சுக்கணும். அவனுக்கு வேறாக ஒரு பொருள் கிடையவே கிடையாது. அதனால அவனுக்கு முன்னாடி எந்த பொருளும் கிடையாது. எல்லாமே அவனாகவே இருக்கிறது. ஆகவே இந்த சத்தாகிய உலகத்தை அவன் அறிந்து அனுபவிக்க மாட்டான். உலகத்தை அவன் அனுபவிக்க மாட்டான். அவனுடைய சரீரத்துக்குள்ளேயே எல்லா பொருளும் அடங்கி இருக்கின்றன. அதை வேறாக அவன் அனுபவிக்க மாட்டான். வேறு பொருள் அல்ல, அதை அனுபவிக்க முடியாது அவனால. ஏன்னா அவனுக்கு வேற ஒரு பொருள் இல்ல. வேறாக இருக்கிற பொருளை தான் நம்ம அனுபவிக்க முடியும். இப்ப நம்ம பிஸ்கட் சாப்பிட்டோம், டீ சாப்பிட்டோம், நமக்கு வேறாக ஒரு பொருள் இருந்தது, நமக்கு பசியா இருந்தது, தேவைப்பட்டது, அனுபவிக்கிறோம், நம்ம சாப்பிடுறோம். சிவபெருமானுக்கு வேறாக எந்த பொருளாவது இருக்கா? ஒரு பொருள் இல்ல. அவனுக்குள்ளேயே அவனுடைய வியாபகத்துள்ள எல்லாம் அடக்கம். அவன் எந்த பொருளையும் இதுதான் இந்த பொருள், இதுதான் இந்த பொருள்னு சுட்டி சுட்டி அறிய வேண்டிய அவசியம் அவனுக்கு கிடையாது. இப்ப நீங்க வீட்டை விட்டு கிளம்பும் பொழுது நல்ல நினைவாற்றலுடையவராக இருந்தா, வீட்டை விட்டு கிளம்பும் பொழுது 100 ரூபா நோட்ல ஒரு 4, அப்புறம் 50 ரூபா நோட்ல ஒரு 4, 10 ரூபா நோட்ல ஒரு 5 எடுத்து வச்சிருக்கீங்கன்னு வச்சுங்க. இப்ப என்ன இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? வரும்பொழுது நீங்க கரெக்டா எண்ணி வச்சுட்டு தான் வந்திருக்கீங்க. அப்போ இன்ன பொருள் இருக்கிறது என்று உங்களுக்கு தெரியும். இன்ன பொருள் உங்கள்கிட்ட இருக்குன்னு உங்களுக்கே தானாவே தெரியும். யாராவது ஒருத்தர் அந்த பொருள் என்ன இருக்குன்னு கேட்டா, நான் புதுசா அதை போய் பார்த்து ஆராய்ச்சி சொல்லணுங்கிற அவசியம் இல்ல. இதே மாதிரிதான் இப்ப என் பையில என்ன இருக்குங்கிறது எனக்கு தெரியும். அது போல அவருடைய வியாபகத்துக்குள்ளதான் எல்லா பொருள்களும் இருக்கின்றன. அதனால அவன் எதையுமே அறிய வேண்டிய அவசியம் இல்ல. அறியணும்னா அறிவான். அது எதுக்காக அறிவான்னு கேட்டீங்கன்னா, பொதுவாக அறிந்து நிற்பான். எதுக்காகனா உயிர்களுக்காக, அவன் உயிர்களை அறிய வேண்டும் என்பதற்காக அவன் அறிவான். அறிஞ்சு அந்த உயிர்களுக்கு அந்த உயிரை காட்டுவானே தவிர அவன் எந்த பொருளையும் எல்லா பொருளையும் அறிந்தவனாகவே இருப்பான். அதான் அறிந்தாங்க அறிதல், நின்றாங்க அறிதல் அப்படின்னு சொல்லுவாங்க. அறிந்தாங்க அறிதல்னா அவனுக்கு தெரியும் என்ன இருக்குன்னு தெரியும். நின்ன நிலையிலே எல்லாம் இருக்குன்னு அவனுக்கு தெரியும், என்னென்ன இருக்குன்னு தெரியும். ஞானிகளுக்கே தெரியும். ஞானிகள் முற்றிலும் ஆணவமலத்திலிருந்து நீங்கி இருக்கின்றவர்களுக்கு இந்த இடத்துல உட்கார்ந்து கொண்டே சந்திர மண்டலத்துல என்ன நடக்குதுன்னு அவங்களால தெரிஞ்சுக்க முடியும். சூரிய மண்டலம் நடக்கிறது தெரியும். அதுக்கு அப்பாலும் நடப்பதை அவர்கள் தெரிந்து கொள்வார்கள். 1000 வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததையும் தெரிந்து கொள்வார்கள், 1000 வருஷத்துக்கு பிறகு இருந்ததையும் அவர்கள் தெரிந்து கொள்வார்கள். ஞானிகளுக்கு அப்படின்னா இறைவனுக்கு எப்படி இருக்கும்? அவன் ஒன்னையும் புதுசா தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. அவன் எல்லாவற்றையும் அவன் அறிந்தாங்க அறிவான், நின்றாங்க அறிவான். இந்த வார்த்தைகள் நல்லா ஞாபகம் வச்சுங்க. நின்றாங்க அறிதல், அறிந்தாங்க அறிதல். இந்த வார்த்தையினுடைய அர்த்தத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு நான் நிறைய ஆராய்ச்சி பண்ணோம். நின்றாங்க அறிதல், அறிந்தாங்க அறிதல்னா அவனிடம் இருப்பதை அவன் அறிந்தே இருப்பான், புதுசா அறிய மாட்டான். புதுசா நமக்கு வேணா புதுசு புதுசு பொருள்கள்லாம் இருக்கலாம். அவன் அறிந்தபடியே அறிந்து நிற்பான் எல்லாவற்றையும். அதோடு மட்டுமல்ல, நாமெல்லாம் எல்லா பொருள்களையும் அழுந்தி அனுபவிப்போம், அதுக்குள்ளே போயிடுவோம். தொலைக்காட்சி பெட்டி பார்த்தா, தொலைக்காட்சி பெட்டியில வர்ற அந்த மெகா தொடர் இருக்கு பாருங்க, நெடுந்தொடர். அந்த நெடுந்தொடருக்குள்ள போயிட்டோம்னா ஒரு நாள் பார்க்கலன்னா அடுத்தோட எழுத்தோடலாம் போய் கேட்டு கதை கேட்டு தெரிஞ்சுக்கிறோம். அது உள்ளே போயிடுறோம் நம்ம. இந்த தொலைக்காட்சி பெட்டி வந்த புதுசுல ஒரு குடும்பத்துல தொலைக்காட்சி பார்த்துட்டே இருந்திருக்கிறாங்க. வீட்டுக்குள்ள திருடம் வந்து அவங்க உள்ள இந்த ஃப்ரிட்ஜ் எல்லாம் தூக்கிட்டு போயிட்டான். அவர்கள் எதை பாக்குறாங்களோ அதுல அழுந்தி அறிகிறார்கள். அதுல உள்ளே போயிடுறாங்க, அந்த அனுபவத்துக்குள்ளே போயிடுறாங்க.
அது நம்முடைய இயல்பு, உயிரினுடைய இயல்பு. அழுந்தாம எதையும் அறிய முடியாது. சார்ந்ததன் வண்ணமாம் தன்மையாதல் உயிரினுடைய இயல்பு. ஆனா கடவுள் எதையும் அழுந்தி அறிய மாட்டான். அழுந்தி எதையும் அனுபவிக்க வேண்டிய அவசியம் அவனுக்கு கிடையாது. அவன் உயிர்களுக்காக உயிரோடு சேர்ந்து உயிர் அனுபவிக்கணுங்கிறதுக்காக அவன் கூட கூட அவன் வருவானே தவிர அவனுக்காக எந்த அனுபவமும் அவனுக்கு தேவையில்லை. உதாரணமா ஒரு மருத்துவமனை இருக்கு. ஒரு வருகிறார், அவருடைய தந்தைக்கு ரொம்ப உடம்பு முடியல, கொண்டு வந்து மருத்துவமனையில அவர் சேர்க்கிறார். தந்தை மேல ரொம்ப பிரியம் வச்சிருக்கார். தந்தை தான் அவருக்கு குரு, வழிகாட்டி, எல்லா செல்வங்களுக்கும் அவர் தான் மூலகர்த்தா. அதனால அவர் மேல ரொம்ப பிரியம். கொண்டு போய் மருத்துவமனையில சேர்க்கிறார். சேர்த்தோன்னா உடல் நிலைமை ரொம்ப சீரியஸ் கண்டிஷனுக்கு வந்திருக்குது. ஒரு நாள் ஐசியூல இருந்து மறுநாள் அவர் இறந்து போயிரு. அந்த மகனுக்கு எப்படி இருக்கும்? அந்த மரணம் என்ன செய்யும்? அவர் தானும் அப்பாவோட விழுந்து இறந்து போயிடலாமா அப்படின்னு நினைக்க வந்துருவார். ஏன்னா அவர் தான் எல்லா விதமான அவருடைய உயர்வுக்கும் அவர் தான் காரணம். அந்த எண்ணம் வந்துடும். அவர் அழுந்துவார். எங்க அப்பாவோட நானும் செத்துப்பிட்டா சொல்லலாம், எனக்கு உலகமே இல்லை, என்னமே அப்படி இருந்து போச்சு அப்படின்லாம் சொல்லுவார். அழுவார், ஆர்ப்பரிப்பார், எல்லாம் பண்ணுவார் இல்லையா. அங்கேயே ஒரு டாக்டர் இருக்கார். அவர் தான் வைத்தியம் பார்த்தார். அவரும் இறந்து போயிட்டாருங்கிறது தெரியும் அவருக்கு. அவர் அழுந்துவாரா? அவர் அறிவார், அவ்வளவுதான். வேதனைப்பட மாட்டார். அவர் ஏன் வேதனைப்படுறாரு? எத்தனையோ பேரை பார்த்துட்டு போறாரு. அப்போ அவர் இறந்து விட்டார் என்பதை அறிதல் வேறு, அதுல அழுந்துதல்ங்கிறது வேற. நீங்க அந்த அளவுக்கு உதாரணம் எடுத்துங்க, அதுக்கு மேல போவாதீங்க. நாமெல்லாம் அழிந்துதான் அறிவோம். இறைவன் அழுந்த மாட்டார். அவர் எல்லாம் தெரியும் என்னென்ன இருக்குன்னு. அவர் தானே எல்லாம் செஞ்சுட்டு இருக்காரு. அவர் தானே இயக்குவர். கதை வசனம் டைரக்ஷன் எல்லாம் யாரு? சாமி தான். அவர் தான் நடத்திட்டு இருக்காரு. வினையின் காரணமாக நமக்கு மரணம் வரணுமா, அல்லது துன்பம் வரணுமா, அல்லது தொடுநோய் வரணுமா, அல்லது கேன்சர் நோய் வரணுமாங்கிற தீர்மானிக்கிறே அவர் தான். அவரையும் அழிஞ்சு அழுகுறாரு. ஐயோ உனக்கு இந்த நோய் வந்துட்டேன்னா அவர் அழுவ மாட்டார். அதன் மூலம் திருத்தணும்னு அவர் தான் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. ஆகவே அவர் அழுந்தி அறிய மாட்டார். உயிர்களுக்கும் கடவுளுக்கும் உள்ள வித்தியாசம் அதுதான். கடவுளுக்கு எதிராக எந்த பொருளும் இல்லை, அந்நியமாக ஒரு பொருள் இல்லை. ஆகவே அவர் அனுபவிப்பதற்கு ஒரு பொருளும் கிடையாது. யாவையும் சூனியம். சக்தி எதிராகலின் யாவையும் சூனியம். சூனியம்னா ஒன்றும் இல்லைன்னு அர்த்தம். அவனுக்கு முன்னாடி எந்த பொருளும் இல்லை. அதனால் அவன் எந்த பொருளையும் பொதுவாக அறிவானே தவிர இது என்ன புது பொருளா ஒண்ணு இருக்கு அப்படின்னு கடவுள் நினைப்பாரா? நினைக்க மாட்டார். ஏன்னா அவரு தான் எல்லாத்தையும் சிருஷ்டி பண்ணியிருக்காரு. ஆஹா இந்த பொருள்ல நம்ம அனுபவிக்கலாமே, இது என்ன கிடைக்காத பொருளா இருக்கு, புதுசா இருக்குது, இதை நம்ம அனுபவிக்கலாமே அப்படின்னு நினைப்பாரா? நினைக்க மாட்டார். அவர் எதுலையும் அழுந்தி அனுபவிக்க வேண்டிய அவசியம் அவருக்கு கிடையாது. யாவையும் சூனியம் சத்தெதிராகலின். சரி, இப்போ கடவுள் எதையும் அறிய வேண்டிய அவசியம் இல்லை. அவருக்கு எதிராக எந்த பொருளும் இல்லை. அவருக்கு அந்நியமாக ஒரு பொருளும் இல்லை. அவர் எதிலும் அழுந்த வேண்டியதில்லை, அனுபவிக்க வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாவற்றையும் அறிந்தாங்கே அறிவார், நின்றாங்கு அறிந்து கொண்டிருப்பார். அவர் எந்த தேவையும் இல்லாதவர். மற்றவர்களுக்கு கருணையோடு அவர் உயிர்களுக்கு நன்மை செய்வதை தவிர அவர் எதையும் அனுபவிப்பவர் அல்ல. சரி, இப்போ அசத்து பொருள் இருக்கு, இன்னொரு பொருள். அது எதையாவது அறியுமா? அசத்து பொருள். அசத்து பொருள் எல்லாமே ஜடப்பொருள் தான். அசத்துங்கிறது எல்லாமே ஜடப்பொருள் தான். உயிரை எதுல சேர்க்கறதுங்கிறது வருவோம், அதுக்கு அடுத்தது. அசத்து பொருள் எல்லாம் ஜடப்பொருள். அது எதையாவது அறியுமா? அறியவே அறியாது. எத்தனை நாள் தான் இருந்தாலும் சரி, இந்த பாட்டிலுக்கு நேரம் நான் 100 மணி நேரம் அதுக்கு சுஞான போதும் சொல்லி கொடுத்தாலும் ஒரு வார்த்தை கூட சொல்லாது இல்லையா? அது அறியாது, எதையும் அறியாது. இது மட்டுமல்ல, உலகத்தில் உள்ள எல்லா அசத்து பொருளுக்கும் அதுதான் குணம். அப்போ இறைவனும் அறிய மாட்டான், பாசமும் அறியாது. அப்ப உலகத்துல ஒரு அனுபவம்னு ஒண்ணு இருக்கணும். இதெல்லாம் எதுக்கு இருக்கு? கடவுள்னு ஒருத்தர் இருக்கிறாரு, உலகம்னு ஒண்ணு இருக்கு, அனுபவிக்க தானே. ஒரு சமயத்தை சொல்றாங்க, ஆடுங்கிறது உற்பத்தி பண்ணதே நம்ம சாப்பிட்டு அனுபவிக்கிறது சொல்றாங்க. அவைகள் மனிதனுக்காக படைக்கப்பட்டவை. உலகம் அனுபவிப்பதற்காகத்தான், நுகர்வதற்காகத்தான் உலகம் இருக்கிறது. கடவுள் என்பதும் அனுபவிப்பதற்காகத்தான் இருக்கிறது. கடவுள் என்பது இன்ப பொருள். ரெண்டு பொருளும், இந்த சத்து பொருள் அசத்தை அனுபவிக்காது, அசத்து சத்தை அனுபவிக்காது. அப்ப யார் தான் அனுபவிக்கிறது? இன்பத்தை அடையிறது, அதனால வரக்கூடிய பலன்களை அனுபவிப்பது யார் அப்படின்னா, சத்தே அறியாது, சத்தே அறியாது. அதாவது சத்து பொருளாகிய இறைவன் உலகத்தை அறிந்து அனுபவிக்க மாட்டான். அசத்து பொருளையும் உலகத்தை இறைவனையும் அறிந்து அனுபவிக்காது. அசத்து இலது அறியாது.
இருதிறன் அறிவுள்ளது இரண்டலா ஆன்மா. இருதிறன் அறிவுள்ளது சத்தோடு சேர்ந்து சத்தை சத்தால் அறிந்து, சத்து பொருளை, சத்துனா இது இறைவன் தானே, அந்த இறைவனை சத்தால் அறிந்து, இறைவனை சத்தால் அறிய முடியுமா? முதல்ல விளக்கியிருக்கோம் சென்ற சூத்திரத்துல. அப்ப சத்தை எதால அறிகிறோம்? இறைவனுடைய பதிஞானம், அது அவனுடைய திருவருள். அப்ப அவன் தருகின்ற திருவருளால் அறிந்து, சத்தை சத்தால் அறிந்து சத்தில் அழுந்துதல். சத்தை இரண்டாம் வேற்றுமை உருவு, சத்தால் பெயரே ஐ ஆல், ஆல் மூணாவது வேற்றுமை, ஆல் மூன்றாவது வேற்றுமை, சத்தின்கண் ஏழாவது வேற்றுமை, சத்தினிடத்தில். இதுல 3 வேற்றுமை வருது, இரண்டாவது வேற்றுமை, மூன்றாவது வேற்றுமை, ஏழாவது. சத்தை சத்தால் அறிந்து சத்தினிடத்து அழுந்துதல். அப்ப உயிர் தான் சத்தை அறிகிறது, சத்தால் அறிகிறது. எதில் அழுந்தது? சத்தினிடத்தில் அழுந்துகிறது. அதுக்குதான் அந்த ஆற்றல் இருக்கு. அதே மாதிரி அது ஒன்னையும் விட்டு வைக்கிறது இல்லை. எதெல்லாம் அதுக்கு கிடைக்கணுமோ, அனுபவம் கிடைக்கணுமோ அதெல்லாம் கூட அனுபவிக்கும். இப்ப சத்தை சத்தால் அறிந்து சத்தின்கண் அழுந்துதல் அதுக்கு இயற்கை. ஆனா அப்படி மட்டும் பண்றதில்லை. அது என்ன பண்ணுதுன்னு கேட்டீங்கன்னா, அசத்தை அசத்தால் அறிந்து அசத்தின்கண் அழுந்தும். இப்ப நம்ம அதான் பண்ணிட்டு இருக்கோம். அசத்தை, அசத்துங்கிறது நமக்கு அந்நியமா வெளியில இருக்குது. அசத்தால், அசத்து இந்த உடம்பாகிய அசத்தால் அறிந்து எதுல போய் அழுந்தது? ஆமா, அறுசுவை உணவு. நிறைய அறுசுவை உணவு போடுறாங்க, 32 பதார்த்தங்கள் இருக்கு. ஒரு சுவைக்கு ஒரு கவலம் சாப்பிடுவாங்க. ஒரு சுவை, விதவிதமான சுவைகள் செஞ்சு ஒரு கவலம் சாப்பிட்டான்னா அடுத்த சுவை வேற மாதிரி எல்லாம் சாப்பிடும். இப்படி ஒரு ஆள் என்ன பண்ணிட்டான்னு கேட்டீங்கன்னா, உட்காந்து சாப்பிட்டான். அப்புறம் இடுப்புல இருந்த துணியை கொஞ்சம் அவுத்து விட்டுட்டான், சாப்பிட்டான். அதுக்கு மேல என்ன பண்ணான்னு கேட்டீங்கன்னா, கைய ஊனிட்டு சாப்பிட்டான். ஊனிட்டு சாப்பிட்டா இன்னும் கொஞ்சம் கூட கொள்ளுமா. அதுக்கு பிறகு என்ன பண்ணா, இதெல்லாம் சாப்பிட்டோன்னா அவனால எழுந்திருக்கவே முடியல. திண்ணையில உட்கார்ந்தானால உட்கார முடியல, படுத்துட்டான். படுத்து பெறல ஆரம்பிச்சான். ஒருத்தன் சொன்னா, பக்கத்துல இருக்க சொன்னா, 2 விரல விட்டு வாந்தியாவது எடுறா அப்படின்னா. 2 விரல் விடுறதுக்கு இடம் இருந்தா நான் இன்னும் 10 வடை சாப்பிட்டுருப்பேன் அப்படின்ட்டான். அந்த ருசியின் காரணமா வயிறு நிறையறதுன்னு தெரியாம சாப்பிடுறான். அப்ப அதுல அழுந்துகிறான். எப்படி டிவி பக்கத்துல அது மாதிரி சுவை. இது மாதிரி நமக்கு எதுலெல்லாம் விருப்பம் இருக்கோ அதுக்குள்ளே போயிடணும். அப்போ அசத்தை அசத்தால் அறிந்து அசத்தின்கண் அழுந்துதல், அது உயிருக்கு செயற்கை. இந்த 2 குணமும் யாருக்கு உண்டு? உயிருக்கு உண்டு. அப்போ உயிர் சத்தா அசத்தா? அது சொல்லுங்க பார்க்கலாம். சத்தும் இல்ல, அது அசத்தும் இல்ல. சத்தை சத்தால் அறிந்து சத்தின்கண் அழுந்தும், அசத்தை அசத்தால் அறிந்து அசத்தின்கண் அழுந்தும். ஆனால் அது சத்தும் அல்ல, அசத்தும் அல்ல. பாருங்க, நான் சொல்றது குழப்பமாக மாதிரி இருக்கும். அவ்வளவு ரொம்பவும் மயிரிடை போன்ற வேறுபாடு ஒரு சொல்லுல இருக்கு. சைவ சித்தாந்தத்தை எல்லாரும் பேச முடியாது, எல்லாரும் எழுத முடியாது. அவ்வளவு ஒரு மயிரிடை போன்ற வித்தியாசத்துல தவறாக சொல்லிடலாம். அப்போ இதை சொன்ன சத்தை சார்ந்து சத்தாகவும் அசத்தை சார்ந்தும் அசத்தாகவும் ஆகுதுன்னா, அப்ப அது சத்தா அசத்தா? அது சத்தும் அல்ல, அசத்தும் அல்ல. இந்த 2 பொருளும் இல்லாத வேறொரு பொருள். உயிரை சத்துல சேர்க்கலாமா? பாருங்க, இப்ப நான் சொல்றேன் பாருங்க. ஏன் சேர்க்கக்கூடாதுன்னு சொன்ன, இப்ப அவங்க சொன்ன மாதிரி உடனே டக்குன்னு சொல்லிடலாம். சத்துல சேர்க்கலாமா உயிரை? ஏன் சேர்க்க முடியாது? சத்துல சேர்க்க முடியாது. ஏன் சத்துல சேர்க்க முடியாதுன்னா, இந்த உயிரானது பாசத்தினால் பற்றப்பட்டு அசத்தின் தன்மையை அடைந்து விடுகிறது. சரி, அசத்துன்னு சொல்லலாமா? அதுவும் சொல்ல முடியாது. ஏனென்றால் இது இந்த உலகத்தில் சகலனை கொண்டு வந்தோடனே உலகத்தை அறிந்து அனுபவிக்கிறது, இன்ப துன்பங்களை அனுபவிக்கிறது. அப்ப அசத்துன்னு சொல்ல முடியாது, சத்துன்னு சொல்ல முடியாது. சத்தாக என்றா சத்துன்னு சொன்னா இது நிலைமாற்றம் அடையாத பொருளாக இருக்க வேண்டும். இது நிலைமாற்றம் அடைகிறது, ஆணவ மரத்தால் பற்றப்படுகிறது, சகல நிலைக்கு இறைவன் கொண்டு விட்ட உடனே பிறப்பு இறப்புகளில் சுழல்கிறது, இன்ப துன்பங்களில் மயங்குகிறது. துன்பம் வந்தோடனே ஐயோ உயிர் விட்டாச்சாலாமே உட்காந்துருக்கும். சத்து பொருள் அப்படி பண்ணுமா?
வான்கட்டு மாறுதம் ஆய்ந்து அடல் நீர் மண் கடினும் தான் கெட்டலின்றி தெளிப்பெரியா தன்மையும். அதான் சத்து பொருள். நம்ம கரப்பாம்பூச்சி ஓடியா இருந்தாலும் பயப்படுறோம் இல்லையா? அப்ப நம்ம எல்லாத்துக்கும் பயப்படுறோம். ஏன் நம்ம பயப்படுறோம்னா அசத்தோடு சேர்ந்து நம்மை நெருக்கமாக வைத்திருக்கிறோம். அசத்துக்கு ஏற்படுற எல்லா தன்மையும் நமக்கு வந்துருது. அப்ப நம்ம சத்து ஆக மாட்டோம். ஆணவமலத்தினால் பந்திக்கப்பட்டு பல்வேறு பிறப்பிறப்பு சுழல்களில் வந்து வினைகளுக்கு அகப்பட்டு நிலை இடமாற்றம் அடைந்து கலங்கி அழுது ஆர்ப்பரித்து அப்புறம் ஓய்ந்து போறோம். நமக்கு நிலை மாற்றங்கள் இருக்கின்றன. சரி, அசத்துன்னு சொல்லலாமா அப்படின்னா அசத்துன்னு சொல்ல முடியும். நமக்கு அறிவு இருக்க, நம்முடைய இலக்கணமே நமக்கு அறிவு தான். உயிருடைய இலக்கணம் என்ன? உயிருடைய குணம் என்ன? ஆமா, அந்த அறிவை குணமாக உடைய குணி ஆன்மா. உயிருடைய குணம் அறிவு. அது வினைகளுக்கு தகுந்தது போல இன்ப துன்பங்களை அறிந்து அனுபவிக்கிறது. அனுபவம் அனுபவம் அறிவுள்ள பொருளுக்கு தானே கிடைக்கும். அறிவுள்ள பொருளுக்கு அனுபவம் கிடைக்குமா? அப்ப அனுபவம் நமக்கு வருதுனாலே நம்ம அறிவுடைய பொருள். ஆகவே நம்ம சத்தும் அல்ல, நம்ம சத்தோடு சேர்ந்து சத்தாகவும் அசத்தோடு சேர்ந்தா அசத்தாங்கிறதுனால நம்ம சத்தும் அசத்தும் சத்து பொருள் தான் அசத்து பொருள் தான் சொல்லக்கூடாது. இந்த ரெண்டுமே கிடையாது. இரண்டும் அல்லாத இரண்டலா ஆன்மா. இந்த இரண்டும் அல்லாத வேறொரு பொருள் நாம. அது என்ன? அதுக்குதான் சத்தை சார்ந்த சத்தாகவும் அசத்தை சார்ந்த அசத்தாகவும் ஆகக்கூடிய குணமுடைய சத சத்து. சத்து அசத்து, சத்து அசத்தையும் சேர்த்தா என்ன வரும்? சத சத்து. அப்ப மூணு பொருளும் மூணு வெவ்வேறு மாறுபாடான குணங்களை உடையது. முற்றிலுமாக அசத்து, முற்றிலுமாக சத்து, சார்ந்ததன் வண்ணமாம் தன்மையுடையது அப்படிங்கறது நமக்கு உரிய அந்த இலக்கணம். நம்ம எதை சார்கிறோமோ அந்த தன்மை நமக்கு வந்துவிடும். செம்புல பெயர் நீர் போல அன்புடைய நெஞ்சம் தான் கலந்தது அப்படின்னு. சிவப்பு நிறமா இருக்கக்கூடிய மணல்ல தண்ணீர், மண்ணுல தண்ணி விழுந்துச்சுன்னா அந்த தண்ணீர் சிவப்பாக இருக்கும். கரிய நிறமாக இருக்க மண்ணில் விழுந்தா கரிய நிறமா மாறி. அப்ப நம்ம எந்த வண்ணம், இப்ப பாருங்க, அதுக்கு உதாரணமா சொல்லலாம். அந்த மாதிரி பொருள் உலகத்தில் இல்லையான்னு கேட்டு நம்ம திருவருட்பயன்ல விளக்கமா பேசியிருக்கிறோம். இங்கேயும் இருக்கிற கேட்டவங்க இருக்கிறீங்க, நல்லா நினைவு இருக்காது. திருவருட்பயன்ல ஒரு 3 உதாரணம் சொல்றாங்க. ஆகாயம் இருக்கிறது. அந்த ஆகாயம் சூரியன் வராத நேரத்தில் இருட்டா இருக்கும். ஆகாயம் இருட்டா இல்ல. காலையில சூரியன் வந்தோன்னு பாத்தீங்கன்னா ஒரே வெளிச்சம். வெளிச்சமா? ரெண்டும் அல்லாத இன்னொரு பொருள். அதே மாதிரி நம்முடைய கண்ணு, இருட்டு வந்தா கண் தெரிய மாட்டேங்குது, வெளிச்சம் வந்தா இருளில் இருளாகி ஒளியில் ஒளியாகிறது, சார்ந்ததன் வண்ணமாம் தன்மை அடைகிறது. அதே போல பளிங்கி கல்லு, நிறமற்ற பளிங்கி கல்லு, இந்த ஸ்பட்டிகம்னு சொல்றாங்கல்ல, அதை கொண்டாந்து எதுக்கு ஏதாவது ஒரு நீலமணியை வச்சா நீளமா தெரியும் அது, அந்த ஸ்படிகமணி. மரகத்தை கொண்டு வந்து வச்சா பச்சையா இருக்கும், மாணிக்கத்தை கொண்டு வந்தா சிவப்பா இருக்கும். இந்த 3 நிறம் அதனுடைய நிறம் இல்ல, அதனுடைய நிறம் இதுக்கு அல்லாத வேறு நிறம். அதுபோல நாம் சத்தை சார்ந்து சத்தாக ஆகிறோம், அசத்தை சார்ந்து நம்ம சத்தை சத்தால் அறிந்து சத்தின்கண் அழுந்துகிறோம், அசத்தை அசத்தால் அறிந்து அசத்தின்கண் அழுந்துகிறோம். ஆகவே நாம் இரண்டும் அல்லாத இரண்டலா ஆன்மா. இதுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு சொல்லிலையும் ஒரு புத்தகம் ஒளிஞ்சிருக்கு, அவ்வளவு செய்திகள் சிந்தனைகள் ஒளிஞ்சிருக்கு. நம்ம திடீர்னு நமக்கு என்ன வந்துடும், இது சத்தும் தான் அசத்தும் தான் அப்படின்னு சொல்லுவோம். ஆனா ரெண்டும் கிடையாது, சத்தும் அசத்தும் அல்லாத வேறொரு பொருள். அதற்கு என்ன பெயர்னா சதசத்து. ஒன்று முழுமையான சத்து, ஒன்று முழுமையான அசத்து, இன்னொன்று ரெண்டையும் அனுபவிக்கின்ற வேறொரு பொருள், அது சதசத்து. அதுதான் இந்த பாடல் நமக்கு சொல்லுகிறது. சத்து எதிர் யாவையும், சத்து எதிராவையும் யாவையும் சூனியம். சத்திற்கு சத்தாகிய சிவபெருமானுக்கு முன்பு பாசங்கள் வேறுபட்டு அவனுக்கு முன்பு ஒண்ணும் நிக்காது. புரியுதுங்களா? அவங்க சொல்றது புரியுதா? ஏன் வேறுபட்டு நிக்காது? அவருக்குள்ளே எல்லாம் இருக்கு, அதனால வேறுபட்டு நிற்காது. அதனால சிவபெருமான் பாசத்தை எல்லாம் சுட்டி அறிய மாட்டான். இது என்ன பொருள், இது என்ன பொருள். நம்ம ஒரு வீட்டுக்குள்ள புதுசா போனோம்னா இது என்ன பொருள், என்ன பொருள். வீட்டுக்காரனுக்கு ஜன்னல் எங்க இருக்கு, கழிப்பறை எங்க இருக்கு அப்படின்னு அவன் சுட்டி சுட்டி சொல்லுவானா? அறிவான்? அவன் அறிந்தாங்க அறிவான், நின்றாங்க அறிவான். சிவபெருமான் பாதங்களை சுட்டி அறிந்து அனுபவிப்பது இல்லை, அனுபவிக்க வேண்டிய அவசியம் அவனுக்கு இல்லை.
அசத்து இலது ஆதலின் அறியாது, அசத்தாகிய பாசம் அறிவற்றது. ஆகவே அதுவும் சிவத்தை அறிய முடிய அறிந்து அனுபவிப்பது இல்லை. சிவபெருமான் பாசங்களை சுட்டி அறிந்து அனுபவிக்க மாட்டான். அசத்தாகிய இந்த பாசமானது சிவத்தை அறிந்து சுட்டி அது அனுபவிக்காது. சரி, ஒன்றை ஒன்று அறிதல் இல்லை என்பது விளங்குகிறது. இவ்வாறாயின் அந்த ரெண்டினையும் அறிந்து அனுபவிப்பது எது அப்படின்னா இருதிறன் அறிவுள்ளது. ரெண்டு திறன். என்ன திறன்? சத்தை சத்தால் அறிந்து சத்தின்கண் அழுந்துவது, அசத்தை அசத்தால் அறிந்து அசத்தின்கண் அழுந்துவது. ரெண்டு திறனும் உள்ளது. அந்த அறிவை உடையது இரண்டலா ஆன்மா. சத்தாகவும் அசத்தாகவும் இல்லாத ஆன்மாதான் அப்பாற்றை அறியும், அறிந்து அனுபவிக்கும். இதுதான் சூத்திரம். இந்த சூத்திரத்தினுடைய 3 அதிகரணங்கள் இதை பிரிக்கப்பட்டிருக்கிறது. யாவையும் சூனியம் சத்தெதிராகலின் சத்தே அறியாது. 2வது அதிகரணம் சத்து இலது ஆதலின் அறியாது. ஆதலின்கிற வார்த்தையை நம்ம எடுத்து போட்டுக்கணும். 3வது இருதிறன் அறிவுள்ளது இரண்டலா ஆன்மா. சரி, இதுக்கு முதல் அதிகரணம் யாவையும் சூனியம் சத்தெதிராகலின் சத்தே அறியாது. இப்ப நம்ம சொன்ன கருத்தை மேலும் விரிவாக பார்க்கிறோம். யாவையும் சூனியம் சத்து எதிராகலின் சத்தே அறியாது. எல்லா பொருள்களும் முதலே சொல்லியிருக்கோம். எல்லா பொருள்களும் சிவபெருமானுக்கு எதிரே இருக்கக்கூடிய பொருள்கள் யாவும் ஒன்றும் இல்லை அவனுக்கு. ஏன்னா அவனுடைய வியாபத்துல எல்லாம் அடங்கியிருக்கு, அவனுக்கு எதுக்கு ஒன்றும் இல்லை. அது ஒரு செய்தி. அதனாலே அவற்றை எதையும் அறிந்து அவன் அனுபவிக்க வேண்டிய அவசியம் அவனுக்கு கிடையாது. ஆகவே சத்து எதையும் அறியாது அனுபவிக்காது. அதுதான் முதல் அதிகரணம். அதை பார்க்கிறோம். பரம்ப இதற்குரிய மேற்கோள் இன்று சத்தினிடத்து அசத்து பிரகாசியாது. விளக்கம்: சத்தாகிய சிவத்தின் முன் அசத்தாகிய பாசம் வேறாக விளங்கி தோன்றாது. பிரகாசியாதுன்னா வேறாக விளங்கி, பிரகாசம் அடையாது அப்படின்னா வேறாக விளங்கி எதுக்க தோன்றாதுன்னு அர்த்தம். அதுக்குரிய ஏது மெய்யினிடத்து பொய் அப்பிரகாசமாய் நிற்கலான். மெய்யினிடத்து பொய், சிவம் வியாபகமாகிய மெய்ப்பொருள் அரசத்தாகிய உலகத்தொகுதி சிவத்தில் அடங்கி நிற்கிற வியாபியம். அதனால சிவத்தின் முன்பு எந்த பொருளும் விளங்கி தோன்றாது. பொய்யாயின எல்லாம் போய் அகல வந்தருளி. சிவத்தின் முன் பொய்யாயின எல்லாம் இருக்காது. ஏன்னா எதுக்க ஒண்ணும் இல்ல, அவனுடைய வியாபத்துக்குள்ளே அடங்கி கிடக்குது. அவனுக்கு மட்டும் இல்ல, இன்னும் கொஞ்சம் ஆழ்ந்து நம்ம பார்த்தோமானால் அவனுடைய அடியார்களிடத்திலேயே இந்த அசத்து விளங்கி தோன்றாது. இப்ப நான் சொன்ன உதாரணங்கள் முன்னாடி கதையெல்லாம் சொன்ன பாருங்க. சிவனடியாருடைய வரலாறு சொன்ன பாத்தீங்களா? அவர்களுக்கு முன்னும் இந்த அசத்தாகிய உலகம் இருந்தது. மனைவி இருந்தால், மகன் இருந்தான், பசி இருந்தது, அவனுக்கு உடம்புன்னு ஒண்ணு இருந்தது. எதையாவது உலகத்தை பத்தி அவங்க கவலைப்பட்டாங்களா? அவங்களுக்கு முன்னாடி இருந்தது எது? சிவம். அப்ப பொய்யாயின எல்லாம் போயகல வந்தருளி. பொய்யாயெல்லாம் போயிடுச்சு அவங்கள விட்டு. மெய் மட்டும் அவரிடம் நிலை பெற்று இருந்தது. மெய்யுணர்வு யாரிடம் முற்று பெற்றிருக்கிறதோ அந்த அவர்களுக்கு உலகப் பொருள்கள் எப்படி தோன்றும்? பொய்ப்பொருளாகத்தான் தோன்றும். அந்த உலகப் பொருள்களை எல்லாம் அவர்கள் சிவமேயாக பார்ப்பார்கள். அப்படி சிவமாக பார்க்கிறார்கள் என்பதை நம்ம திருமுறைகளாலே நம்ம நல்லா தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். ஒரு செய்தி உண்டு. எல்லா உயிர்களுக்கும் எது இரவாக இருக்கிறதோ, எல்லா உயிர்களுக்கும் எது இரவாக இருக்கிறதோ, கொஞ்சம் ஆழ்ந்து கவனிச்சு பாருங்க. அந்த எல்லா உயிர்களுக்கும் எது இரவாக இருக்கிறதோ அது ஞானிக்கு பகலாக இருக்கும். அதாவது இறைவன் தொடர்பான இது உலகமே சிவமயமானது என்பது உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் இருட்டு. அவர்கள் உலகத்தை உலகமாவே பார்ப்பாங்க, உலகத்தை போகப்பொருளாவே பார்ப்பாங்க. அவர்களுக்கு சிவம் இருளாக இருக்கும். ஞானிகளுக்கு சிவம் வெளிச்சமாக இருக்கும், உலகம் இருட்டாக இருக்கும். உலகாயனமாக இருக்கின்றவர்களுக்கு சிவம் இருளாக இருக்கும், உலகம் வெளிச்சமாக இருக்கும். எல்லா உயிர்களுக்கும் எது இரவாக உள்ளதோ தன்னை வென்ற ஞானி அதில் வெளிச்சமாக இருக்கும், விழிப்புடன் இருப்பான். இரவு அவனுக்கு வெளிச்சமா இருக்கும். உயிர்கள் எதில, உலகத்திலே இருக்கும் உயிர்கள் எல்லாம் எதுல விழிப்புணர்ச்சி அடைஞ்சிருக்கிறதோ, நம்மளாம் எதுல விழிப்புணர்ச்சி, உலகத்தில் இருக்கிறவங்க, நம்மளாம் உங்களையும் சேர்த்து சொல்லக்கூடாது, என்ன போல இருக்கிறவங்க, உலகத்தில் இருக்கிறவங்க எதுல விழிப்புணர்ச்சியா, புலனின்பத்தில் விழிப்புணர்ச்சியுடைய இருப்பார்கள். அவர்களுக்கு இறைவன் இருளாக விளங்குவார். அதனால காட்சி ஒரே காட்சி தான். ஆனா பார்க்கிறவர்கள் கண்ணுக்கு தகுந்தது போல காட்சி மாறுபடுகிறது.
அப்பர் பெருமான் திருக்கைலாயத்திற்கு சென்றார். திருக்கைலாயத்திற்கு சென்ற உடனே சாமி என்ன பண்ணார், நம்முடைய பக்தன் இவ்வளவு கஷ்டப்பட்டு வர வேண்டாம், திருநாவுக்கரசருக்காக கூட அப்படி சொல்லல அவர். இன்னும் ஏராளமான பக்தர்கள் இந்த தமிழ்நாட்டில் தோன்ற போகிறார்கள், அவர்களெல்லாம் ரொம்ப பரிசிரமப்பட்டு நான் இருக்கிற இடத்துக்கு கைலாயத்துக்கு வந்து சேரணுங்கிற அவசியம் இல்ல, தென்னாட்டிலே ஒரு கைலாயத்தை நம்ம உற்பத்தி பண்ணிட்டா அங்க இருக்கிறவங்க அங்கேயே போய் பார்த்துக்கிட்டோம், எதுக்கு இங்க வரணும், உடல் பிரயாசம் வேண்டாம், சுலபமா பார்க்கலான்னு சாமி தீர்மானிச்சார். அதுக்காக தான் திருநாவுக்கரசரை நடுவழியில நிறுத்தி அங்க இருக்கிற பொய்களை முழுகச் செய்து இங்க இருக்கிற அப்பர் குட்டையில எழும்புச்சார். அப்படி எழுந்து வெளியே வந்த உடனே அவர் பார்த்ததெல்லாம் என்ன காட்சி இல்லையா, சிவகாட்சி தானே. இந்த பிரபஞ்சம் அனைத்தும் ஆணும் பெண்ணுமாக இருப்பதை அவர் பார்த்தார், எல்லாத்தையும் சிவகாட்சியா பார்த்தார். மாதர்பிறை கண்ணியானே மலையான் மகளொடும் பாடி போதொடு நீர் சுமந்தேத்தி புவாரவர் பின் புகுவேன் யாதும் சுவடுபடாமல் ஐயாரடைகின்ற போது காதன்மட பிடியோடும் களிறு வருவன கண்டேன் கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன் கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன். அப்ப என்ன காட்சியை பார்த்தார் அவரு, கோழி பெடையுடன் கூடி வருவன கண்டேன் கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டேன். இப்படியே ஆணும் பெண்ணுமா இந்த பிரபஞ்சம் அனைத்தும் அம்பிகை சுரூபமாகவும் சிவசுரூபமாக இருப்பதை பார்த்தார். அப்ப அவர்களுக்கு நம்ம பார்த்தா உலகமா தெரியுது, எதை பார்த்தாலும் நம்ம சுகத்தை அனுபவிப்பதற்குரிய பொருளாக தெரிகிறது. திருஞான சம்பந்தருக்கு பூம்பாவை தெய்வ அருளாக தோன்றினார், பிரம்மாவுக்கு ஊர்வசியும் திலோத்தமையும் சுகத்துக்குரிய பொருளாக தோன்றினார். அப்படியா, அப்படி காட்சி மாறுபடுகிறது, ஒவ்வொருத்தருடைய காட்சி ஒரு மாதிரி மாறுபடுகிறது. அப்படிப்பட்டவர்கள் தான் என்ன சொல்றாங்க, நமக்கு உலகத்தில் இருக்கிற பொருளெல்லாம் நமக்கு பற்றுதலுக்குரிய பொருள்கள், ஆனா உலகத்தில் உள்ள பொருள்கள் எல்லாம் அவர்களுக்கு சிவம். அப்பன் நீ அம்மை நீ ஐயனும் நீ அன்புடைய மாமனும் மாமியும் நீ ஒப்புடைய மாதரும் ஒன்பொருளும் நீ ஒரு பொருளும் சுற்றமும் ஓரோரும் நீ துய்ப்பனவும் உய்ப்பனவும் தோற்றுவாய் நீ துணையா என் நெஞ்சம் துறப்பிப்பாய் நீ இப்பொன் நீ இம்மணி நீ. நம்ம மரகத்தை பார்த்தா மணியை பார்த்தா மாணிக்கத்தை பார்த்தா அது நமக்கு அதெல்லாம் விலையுள்ள பொருள்களா நமக்கு தெரியும், அவருக்கு இறைவனே எல்லாமாக தெரிகிறார். இப்பொன்னி இம்மணினி இம்முத்துனி இறைவன் நீ ஏறூர்ந்த செல்வன் நீ எல்லாம் நீயே. கூறும் நாவே முதலாக கூறும் கரணம் எல்லாம் நீ தேரும் வகை நீ திகைப்பு நீ தீமை நன்மை முழுதும் நீ வேறொரு பரிசின் கொண்டில்லை மெய்மை உன்னை விரித்துரைக்கில் தேரும் வகையின் சிவலோகா திகைத்தால் தேற்ற வேண்டாவும். இன்று எனக்கு அருளி இருள் கடிந்து என் உள்ளத்தை எழுகின்ற ஞாயிறே போன்று நின் பெருமை நினைப்பற நினைந்தேன் நீயலால் விரிதுமற்றின்மை. உன்னை தவிர அந்த உலகத்திலேதான் இல்லை. சென்று சென்றவாய் தேய்ந்து தேய்ந்து ஒன்றாம் திருப்பெருந்துறையுடைய சிவனே ஒன்றும் நீ அல்லை. இது இறைவனா இல்ல, அன்றி ஒன்று இல்லை, ஒன்ன தவிர இது கிடையாது. நிக்குமாது இந்த பொருள் இப்படி நிக்குதுன்னா நிக்கிறதுக்கு நிற்கின்ற தன்மையை கொடுத்தவன் இறைவன். வானிற் கலப்பு வைத்தோன், மதியில் தன்மை வைத்தோன், அருக்கனில் சோதி அமைத்தோன் அவன் தான். ஒரு பொருளும் அப்படி எப்படி இருக்குன்னா கட்டுக்கொலையாம நம்ம உடம்பு அப்படி அப்படி சேர்ந்து இருக்குன்னா எல்லாம் தொலைதொலைன்னு இருக்கிற பொருள்கள் கட்டுக்கொலையாம அப்படி நிக்குதுன்னா அவனுடைய ஆற்றல் நம்மளை கட்டுப்படுத்தி மனித உருவத்தில் வச்சு நம்ம இந்த ஆணவலத்திலிருந்து நம்ம நீக்கி நமக்கு ஞானம் உருவாக்குவதற்காக இந்த உடம்பை அவன் கொடுத்து கட்டுப்படுத்தி வச்சிருக்கான். இல்லைன்னா அந்த உடம்பு இப்படி நிக்கிறது அப்படியே சரிஞ்சிடும். ஒன்றும் நீ அல்லை அன்றி ஒன்று இல்லை யார் உன்னை அறிய கேட்பாரே. இதெல்லாம் அவங்க இறைவனை மெய்யை உணர்ந்தவர்கள். அப்ப மெய்யை உணர்ந்தவர்களுக்கே உலக காட்சி தெரியலன்னா அவனுக்கு முடியாத இருக்குமா? ஒண்ணு இருக்காது. யாவையும் சூனியம் சத்தெதிர். சத்து அறியாதுன்னா சத்தாகிய சிவம் தன்னுடைய அனுபவத்தின் பொருட்டு ஒன்றையும் அறியாது. அவன் எதை அனுபவிச்சு ஒன்றையும் தெரிஞ்சுக்கணும். நம்ம எல்லாம் அனுபவிச்சு தான் தெரிஞ்சுக்கிறோம். கடவுள் வினைகளின் மூலமாக அனுபவம் தந்து 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 நம்மை அறிவை ஞானத்தை உண்டாக்குகிறார். அவனுக்கு அந்த அனுபவம்லாம் தேவையில்லை. ஏனென்றால் இந்த சகல உலகத்தையும் இந்த பிரபஞ்சம் அனைத்தையும் தன்னுடைய சங்கற்பத்தினாலே அவன் படைத்தருடையவன், காப்பாற்றுகின்றவன், ஒடுக்குகின்றவன், தேவைப்பட்ட காலம் வரலும் வச்சிருந்து பின்னாடி ஒடுக்குகின்றவன்.
உயிர்களை எல்லாம் சில காலம் மறைத்து வைத்திருந்து அவர்களுக்கு ஞானத்தை ஊட்டி பிறகு தனது அருளையும் செய்கின்றவன். அவன் எல்லாம் அவனுடைய விழிப்புணர்ச்சியிலே நடக்கும். நம்ம செய்யறது நமக்கு விழிப்புணர்ச்சியில் நடக்கிறது இல்லை, தெரியாம செஞ்சுட்டேன் அப்படிங்கிறோம். நம்ம கடவுள் எல்லாவற்றையும் அறிவான், அறிந்தாங்க அறிவான். சத்தாகிய சிவபெருமான் என்ன செய்வான்னு கேட்டீங்கன்னா, அவன் எல்லாவற்றையும் அறியக்கூடியவன். அவன் நிலையிலிருந்து தாழ்ந்து வருகிறான். உயிரின் பொருட்டு ஒன்றாய் நிற்றலின் ஒரு சேர எல்லாவற்றையும் தெரிந்து கொள்வான். ஏன்னா உயிருக்காக, உயிர் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்கா. இவன் தெரிஞ்சுக்கிட்டான், இவன் தெரிகிறாப்புல இருந்தாதான் உயிர்களுக்கும் தெரியும். இவன் யோகியா இருந்தால் உயிர்களெல்லாம் யோக நிலை எழுதுவார்கள். இவன் போகியா இருந்தால் உயிர்களெல்லாம் போக நிலை எழுதுவார்கள். இவன் வேகியாக இருந்தால் உயிர்களுக்கெல்லாம் வீரம் வரும். அவன் உயிர்கள் வினையிலிருந்து விடுபட்டு ஞானம் அடைவதற்கு என்னென்னலாம் உயிரடையணுமோ அதெல்லாம் அவன் ஏற்றுக்கொண்டு செய்கிறான். உயிர்களின் பொருட்டு ஒன்றாய் நிற்றலின் ஒரு சேர அறிவான். வேறாய் நிற்றலின் உயிர்க்கு அறிவித்தல் பொருட்டு அறிவான், உயிர்க்கு அறிவிக்கிறான். உடனாய் நிற்றலின் உயிர்க்கு அனுபவத்தின் பொருட்டு அவன் அறிகிறான். இப்படி உயிர்களுக்காக அறிவானை தவிர அவனா எதையும் அறிஞ்சு அதுல இருந்து அனுபவம் அடைந்து அதுல இருந்து பயனை எழுத வேண்டிய அவசியம் அவனுக்கு இல்லை. இதற்கு உரிய எடுத்துக்காட்டு, சத்து அசத்தை அறிந்து அனுபவிக்காது. சத்தாகிய சிவபெருமான் அசத்தை அறிந்து அனுபவிக்க வேண்டிய அவசியம் அவனுக்கு இல்ல அப்படிங்கிற கருத்து இந்த பாடல்ல இருக்கு. அந்நியமிலாமை அறற்கு ஒன்று உணர்வு என்றாம், அந்நியமிலான் அசத்தை காண்குவனே அந்நியமாக காணான். அவன் முன் கதிர்முன் இருள் போல மான அசத்து இன்மை மற்று. அந்நியமிலாமை பசுபாசங்களாகிய யாவும் வேறு நில்லாது சிவனிடத்து அடங்கியே இருக்கும். சிவனுடைய வியாபத்துக்குள்ளே எல்லா பொருள்களும் இருக்கும். எதெல்லாம் இருக்கும்? பசுக்கள். எந்த பசுக்கள்? உயிராகிய ஒரே சேரும் 84 100,000 யோனிவேதம் நிறைசேர படைத்தவற்றில் உயிர்க்குயிராய். எத்தனை உயிர்னு சொல்ல முடியுமா? எண்ணி சொல்ல முடியுமா? ஆமா, எண்ணறிதாய் அப்படின்னு சிவபிரகாசத்துல சொல்லுகிறார். எண்ணுவதற்கு அரியதானது. யாராலையும் உயிர் திணின்னு எண்ண முடியாது, சாமிக்கு மட்டும் தெரியும், நமக்கு தெரியாது. எண்ணறிதாய். அப்ப அவ்வளவு உயிர்களுக்கும் உட்கார்றது இடம் வேணுமா இல்லையா? நம்ம ஒவ்வொருத்தரும் ஒரு வீடு கட்டிக்கிறோம்ல உட்கார்றதுக்குன்னு, நம்ம படுக்கிறதுக்கு, தூங்குறதுக்கு, ஓய்வு எடுத்துக்கிறதுக்கு, வசதியா குளிப்பதற்கு, எல்லாத்துக்கும். அதுபோல உயிர்கள் எங்க வசிக்குதுன்னு கேட்டா இறைவனுடைய வியாபகத்துக்குள் அவைகள் தங்கி இருக்கின்றன. அவன் இடம் கொடுக்கலன்னா நம்மளால உட்கார்றதுக்கு இடம் நமக்கு கிடையாது. அது மட்டுமல்ல, அந்த பாசங்களாகிய ஆணவம் கண்ணும் மாயை எல்லாம் எங்க தங்கி இருக்கு? அவனுடைய வியாபகத்துக்குள்ளதான் தங்கி இருக்கு. ஆகவே அவனுக்கு எதிராக ஒரு பொருளும் இல்லை. இதெல்லாம் வரையறுத்த செய்திகள். அறற்கு ஒன்று உணர்வு என்றாம். இத வேற ஒரு பொருளாக சுட்டி இது இன்ன பொருள் என்று அவன் அறிய வேண்டிய அவசியம் அவனுக்கு இல்லவே இல்லை. இது என்று தனக்கு வேறாக வைத்து சுட்டி உணர நிற்பதாக யாதொரு பொருளும் இல்லை. அவனுக்கு எதுக்கு ஒரு பொருளும் இல்லை. அந்நியமிலான் பசுபாசங்கள் அனைத்திலும் அவன் கலந்து இருக்கிறான். அப்படி கலந்து இருப்பதனாலதான் அந்தந்த பொருளாக இருக்கிறது. அந்நியமாக காணான். ஆகவே நம்ம ஒரு பொருளை நமக்கு அந்நியமாக எல்லா பொருளையும் பார்க்கிறோம். உலகத்தில் இருக்கிற எல்லா பொருளும் நமக்கு வேற பாக்கிறோம். உடம்புன்னு ஒரு தனி இயற்கை நமக்கு இருக்கு. நமக்கு அப்பாற்பட்டு எல்லா பொருளும், கடவுளை கூட வேறையாதான் நம்ம பாக்கிறோம் இல்லையா? கடவுளை வேறையா பாக்கிறோம். இந்த ஒவ்வொரு பொருளையும் இருக்கிற இந்த மைக்கு இது வேறையா பார்க்கிறோம், இந்த பாட்டில் இது வேற பாக்கிறோம், புத்தகம் வேறையா பாக்கிறோம், கடிகாரம் வேறையா பாக்கிறோம். அப்படி அவன் சுட்டி எறிய மாட்டான், எதையும் சுட்டி எறிய மாட்டான். மானாசத்து இந்த உலகம் மானாசத்துன்னா பயன் தராத உலகம், நன்மை இல்லாத உலகம், இன்பம் தராத உலகம். நமக்கு அப்படி சொன்னா ஒத்துக்குமா? நம்ம இது இன்பம் தராத உலகம்னா கொஞ்சம் கூட ஒத்துக்க மாட்டோம். இப்ப வேணா தலையாட்டலாம். ஆனா இதை எப்படி இறங்கி போனோம்னா அது இன்பம் தருகிற உலகம் நமக்கு படும். இந்த உலகமானது கதிர்முன் இருள் போல. சூரியன் வந்த உடனே இருள் என்ன ஆகுது? அது அடங்கி இருக்கு. எப்ப சூரியன் தன்னுடைய ஒளியை குறைத்து அல்லது அந்த இடத்தை விட்டு நகருதோ அதில் இருட்டு வந்துடும். அதுபோல இந்த பொருள்கள் எல்லாம் இருக்கின்றன. ஆனால் இறைவனுக்கு முன்பு ஒரு பொருளும் விளங்கி தோன்றாது. அவன் முன் இன்மை, அவன் முன் விளங்குதல் இன்றி அடங்கி நிற்பன. எல்லா பொருளும் விளங்கி தோன்றாது. அவனுக்குள்ளேயே வியாபியமாக இந்த வியாபகம், வியாப்தி, வியாபியம் இந்த 3 சொல்லையும் புரிஞ்சுக்கணும் நீங்க. வியாபகம்னா எங்கும் பறந்து விரிந்தது வியாபகம். எங்கும் எல்லையில்லாது விரிந்திருப்பது அப்படின்னு எழுதிக்கலாம்.
முழு நிறைவு. ஆமா, முழு நிறைவு. முழு நிறைவு, வியாபகம், முழு நிறைவு. வியாபியம், வியாபியம் அந்த முழு நிறைவுக்கு உள்ளடங்கிய நிறைவு, அடங்கிய நிறைவு. இப்ப அம்மா வீட்டுல தோசை சொல்றாங்க, ஸ்கேல் வச்சு இத்தனை மில்லிமீட்டர் இருக்கணும்னு ஒத்தாவல சொல்ல முடியுமா? 1 மில்லிமீட்டர் கூடும் குறையும், சில சமயம் சமமா அமைஞ்சிரும். அப்ப பெரிய தோசை ஒண்ணு சுட்டு ஒரு சின்ன ஒரு ஒரு 5 சென்டிமீட்டர் சின்னதா ஒண்ணு கொண்டாந்து வைக்கிறாங்கன்னு வச்சுங்க, அந்த தோசையை வச்சு அது மேல அந்த தோசை உள்ளடங்கி இருக்கும் இல்லையா? அது வியாபியம், அடங்கிய நிறைவு. வியாபகம் முழு நிறைவு, வியாபியம் அடங்கிய நிறைவு. இன்னொன்னு இருக்கு வியாப்தி. ஏதோ சுட்டுக்கிட்டே இருக்காங்க, தோசை ஒரே மாதிரி அமைஞ்சு போச்சு, 1 மில்லிமீட்டர் கூட வித்தியாசம் இல்ல, கரெக்டா இருக்கு, அது வியாப்தி, சமநிறைவு. ஆகவே இங்க இந்த உலகத்தில் இருக்கிற பொருள்கள் அனைத்தும் இறைவனுக்கு வியாபியமா வியாப்தியா? வியாபியம், வியாபியம். ஆகவே அசத்தாகிய பாசங்களை இறைவன் உயிர்களின் பொருட்டு தன்னுள் வியாபியமாகவே அறிவான். அவன் எதையும் இங்கு அனுபவிக்க மாட்டான், புதிதாக சுட்டி எறிய மாட்டான். இதோட இந்த முதல் அதிகரணம் நிறைவு பெறுகிறது. இறைவன் இந்த பாட்டினுடைய சாரமான செய்தி என்னன்னா, எல்லா பொருள்களும் அதாவது உயிர்களும் உலகமும் இறைவனுக்கு வியாபகத்துக்குள் அடங்கிய வியாபகமாக இருக்கின்றன. ஆகவே சிவபெருமான் எதையும் வேறாக சுட்டி எறிய வேண்டிய அவசியம், அனுபவிக்க வேண்டிய அவசியம் அவனுக்கு இல்லை. அவன் அறிந்தாங்கு அறிவான், இருக்குன்னு தெரிஞ்சுக்குவான், தெரியும் அவனுக்கு, நின்றாங்கு அறிவான், எல்லாவற்றையும் வியாபியமாகவே அறிவான். சரி, அடுத்தது அசத்து இலது ஆகலின் அறியாது. இப்ப சத்தை பத்தி சொல்லியாச்சு, சத்து என்னன்னு சொல்லியாச்சு. இப்ப அசத்தை பத்தி சொல்றோம். அசத்து இலது அறியாது, அசத்து இலது அறியாது. அந்த இடையில இலதுக்கும் அறியாதுக்கும் இடையில ஆதலால் அப்படின்னு ஒரு ஆகலின் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை போட்டுக்கணும். அசத்து அறிவு இல்லாததாகலின் அறியாது. இப்ப சிவபெருமான் எப்படி அறிய மாட்டானோ அதே மாதிரி அசத்து பொருள்களும் எதையும் அறியாது. ஏன் அறியாது? அதுக்கு ஒரு காரணம் இருக்கு, இதுக்கு ஒரு காரணம் இருக்கு. இவர் சொல்லுவார்ல, திருவள்ளுவர் சொல்லுவார், தேவர் அணையர் கயவர், அவரும் தான் மேவன செய்தொழுகலான். நினைச்சதை செய்வாங்க, கயவர்களும் நினைச்சதை செய்வாங்க, தேவர்களும் நினைச்சதை செய்வாங்க. அதனால 2 பேரும் ஒண்ணுதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரு. 2 பேரும் உண்மையிலேயே ஒன்னா இல்ல, இவன் தவறு செய்யறதுல நினைச்சதை செய்வான், அவர் நல்லது செய்யறதுல நினைச்சதை செய்வாங்க. அதான் 2க்கு வித்தியாசம் இருக்கிறது. அது மாதிரி கடவுளும் எந்த பொருளையும் அறிய மாட்டான், அனுபவிக்க மாட்டான். அசத்தும் எதையும் அறியாது, அனுபவிக்காது. என்னடா அது 2 பொருளும் இப்படி ஆயிடுச்சே, உலகம் எதுக்கு இருக்குன்னு தெரியல. உலகம் ஏதோ ஒரு வகையில் இன்ப துன்பத்தையாவது தருவதற்கு உலகம் ஒன்று இருக்கிறது, அனுபவிக்கிறது யாரு பார்க்கலாம். இதுக்கு மேற்கோள் என்னன்னா, அசத்திற்கு உணர்வு இன்று, அசத்திற்கு உணர்வின்று என்றதுன்னு இருக்கு. உணர்வு இன்று அப்படின்னா அசத்துக்கு அனுபவம் இல்லைன்னு அர்த்தம். சத்துக்கும் அனுபவம் இல்லை, அசத்துக்கும் அனுபவம் இல்லை. அதுக்கு என்ன ஏது காரணம் என்ன? ஏன் அனுபவம் இல்லை அப்படின்னா, அது நிரூபிக்கின் இன்று ஆகலான். நிரூபிச்சு பார்த்தா, ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா அசத்துக்கு அறிவில்லைங்கிறது நல்லா தெளிவா தெரியுது. நிரூபித்தால் அறிவு இன்று என்பது நமக்கு தெளிவாக தெரிகிறது அப்படின்னு பொருள். உலகத்தொகுதியான அது நிரூபிக்கப்படும் பொழுது அறிவு இல்லாததே ஆகிறது. உலகத்தொகுதிய பார்த்தா எல்லாம் உயிர் இருக்கிற மாதிரி, காத்து வேகமா வீசுது, ஒரு இடம் விட்டு ஒரு இடம் நகருது, அதுக்கு அறிவு இருக்குமா? அறிவு இருக்குமா? அதுக்கு இல்ல. வெப்ப மாற்றங்களால சலனம் அடைஞ்சு அது எங்கேயும் பயணம் பண்ணிட்டு. ஆகவே அசத்தாகிய உலகத் தொகுதி அறிவு இல்லாததால் அனுபவிக்க முடியாது. அதை எப்படி தெரிஞ்சுக்கிட்டேன்னா, நல்லா ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா, உலகத் தொகுதியில் இருக்கிற ஒவ்வொரு பொருளையும் ஆராய்ச்சி பார்த்தா அந்த பொருள்கள் எல்லாம் அறிவில் என்பது தெளிவாக நிரூபித்து பார்த்தால் தெரிகிறது, ஆராய்ந்து பார்த்தால். அதுக்கு என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, உலகத் தொகுதிய பிரிக்கலாம், 4 பெரும்பிரிவா பிரிச்சிருக்கு சைவ சித்தாந்தம். தனு, கரண, புவன, போகம். தனுன்னா என்ன? உடம்பு. கரணம் உள்ள இருக்கிற மனம், புத்தி, சித்தம், அகங்காரம். அப்புறம் புவனம், நம்ம வாழுகின்ற உலகங்கள், 224 புவனங்கள், 1000 அண்டங்கள். இதுல நம்ம அனுபவிக்கூடிய இன்ப துன்ப போகங்கள் எல்லாம் இருக்கு. இதுல குறிப்பா இங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, இந்த உடம்பில் உள்ள மெய்வாய், கண், மூக்கு, செவி ஆகியன அறிகருவிகள். நாங்க என் கண்ணு பாத்துச்சு அப்படிங்கிற சொல்றோமா இல்லையா? என் காது கேட்டுச்சுங்க நீங்க பேசினத. காதுக்கு அறிவு இருக்கா?
அறிவிருப்பு போல தெரியுது பாருங்க, காது கேட்டுச்சு, கண்ணு பார்த்துச்சு. திருவள்ளுவர் கூட சொல்றாரு, என் கண்ணு தவறு செஞ்சிருச்சு, உன்னை அன்னைக்கே பார்க்காம இருந்திருக்கலாம் அப்படின்னு காமத்து பால்ல சொல்றாரு. அப்ப அதுக்கெல்லாம் அறிவு இருக்குதா? இல்ல. ஆனால் கண்ணோடு உயிர் சேரும் பொழுது கண் பார்க்கிறது, காதோடு உயிர் சேரும் பொழுது காது கேட்கிறது. இப்படி நம்ம ஆராய்ஞ்சு பார்த்தோம்னா இது பொறிதான், இது ஜடப்பொருள் தான். இப்ப கண்ணே இருக்கு, அது பாத்துருமா? நான் இப்படியே பாத்துட்டு உட்காந்துருக்கேன், ஆனா உட்காந்துருக்கும் போது என்னுடைய நினைவு உள்ள இருக்கிற சாமி மேல போயிடுதுன்னு வச்சுக்கோங்க, நீங்க எதுக்க வர்றீங்கன்னா தெரியாது. நிரூபிக்கின் அது அகத்தாகவே ஆகிவிடும். நிரூபிக்கலன்னா சாதாரண பார்த்தா கண்ணு பாக்குது, தேவி கேட்குது, என் மனசு சிந்திக்குது, என் மனசு சந்தேகப்படுது, என் புத்தி இது மாதிரி தீர்மானிக்குது, என்னுடைய ஞாபகத்தில் இதெல்லாம் சிந்திக்கிறேன். அவன் என்ன திட்டுனா எழுந்துட்டு ஓடணும் அடிக்கிறதுக்கு, எழுச்சூறுதல் ஆங்காரத்தினுடைய விளைவு. இதெல்லாம் சொல்றமே, உண்மையிலேயே ஆராய்ஞ்சு பார்த்தா இது எல்லாத்துக்கும் அறிவில்ல. உயிர் பின்புலமாக இருந்து அதை கருவியாக செயல்படுத்துவதனால் அவைகள் உயிர் உலைகள் போல தோற்றமளிக்கின்றன. ஆனால் ஆராய்ந்தால் இவைகள் அறிவில்லாது என்பது தெளிவாக நமக்கு விளங்குகிறது. அதான் சொல்றார், அசத்தினுக்கு உணர்வின்றி என்றது அதுதான் நிரூபிக்கின் இன்று ஆகலான். எல்லாம் ஆராய்ஞ்சு பார்த்தா உண்மையிலேயே இந்த கருவிகளுக்கு, கருவிகரணாதிகளுக்கு அறிவு இல்லை என்பது தெளிவாக தெரிகிறது. ஆகவே இந்த அசத்து பொருளாகிய நம்மிடம் இருக்கின்ற கருவிகரணங்கள் அறிவில்லாது. அதனால இந்த கருவிகரணங்களை பயன்படுத்தி உயிர்தான் அறிகிற அனுபவிக்கிறத விட இந்த கருவிகரணங்கள் எதையும் அனுபவிப்பதில்லை, அசத்து அனுபவிக்காது. இப்போ இது எப்ப நல்லா தெரியும் நமக்கு? அசத்து பொருள்கள் எதையும் அனுபவிக்காது, இறைவன் எதையும் அனுபவிக்க மாட்டாங்கிறது தெளிவா எப்ப தெரியும் அப்படின்னா, குருநாதர் உபதேசம் பண்ணாதான் தெரியும். குருநாதருடைய உபதேசம் இல்லைன்னா அசத்தெல்லாம் உண்மை பொருள் போல, பொய்ப்பொருள் எல்லாம் உண்மை பொருள் போல தெரியும். நம்ம உண்மை பொருளை பொய் பொருள், பொய் பொருளை உண்மைன்னு நினைச்சிருவோம். அது சொல்ற அந்த பாட்டுல, பேய்த்தேர் நீர் என்று வரும் பேதைக்கு மற்றணைந்த பேய்த்தேர் அசத்தாகும் பெற்றுமையின் வாய்த்ததனை கண்டு உணர்வார் இல்வழியில் காணும் அசத்தின்மை கண்டுணர்வார் இல்லதென கான். திருவருடையவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, குருநாதன் உணர்த்த அவர்கள் உணர்வார்கள். திருவருடையவர்கள் அசத்துக்கெல்லாம் உணர்வு இல்லை, அவைகள் சடப்பொருள் என்று தெளிந்து அதை நம்முடைய இயல்பிலிருந்து வேறு என்று அதிலிருந்து நீங்கி அதன் வசப்படாமல் ஒழிவார்கள். கண் எங்கேயாவது அழைச்சிட்டு போகுதுன்னு வச்சுக்கோங்க, நம்மள ஒரு பொருளை பாருன்னு, சத்தை உணர்ந்தவர்கள், உண்மையை உணர்ந்தவர்கள் அந்த கண் வழி செல்ல மாட்டார்கள். அதுல நீங்குதல் என்ன? கண்ணை விட்டு நீங்கிறதா கண்ணை விட்டு புடிங்கி விட்டுங்கிறதா? இல்ல, அது எந்த வழியை அழைச்சிட்டு போதோ அந்த வழி, அது தவறான வழிக்கு போகாமல் இருத்தல், அதுல இருந்து நீங்கி உண்மையை சார்தல் அல்லது மேலானதை சார்தல். அது திருவருடையவர்கள் அவ்வாறு இருப்பார்கள். அசத்தாகிய கருவிகள் எல்லாம் அறிவுடையவை கிடையாது. ஆகவே அசத்து சத்தை அறியாது என்பதை இந்த இடத்துல இந்த பாடல தெளிவுபடுத்துகிறார். அதுக்கு உதாரணம் சொல்றார். பேய்த்தேர் நீர் என்று வரும் பேதைக்கு. பேய்த்தேர், பேய்த்தேர்னா பாலை நிலம். பாலை நிலத்துல நல்ல வெயில் அடிக்கிறது. அந்த வெயில் அடிச்சா அந்த காணல்ல வெயில் அடித்த உடனே ஒரு நீர் தேங்கி இருப்பது போல தோற்றம் கண்ணுக்கு முன்னாடி தெரிகிறது. அதை பார்த்துட்டு நம்ம என்ன பண்றோம்? தாகத்தால் வருந்துகின்றவனுக்கு காட்டிலே இந்த மாதிரி ஒரு காட்சி கிடைச்சுன்னா அவன் தாகத்தினுடைய தன்மை இது பேய்த்தேர்னு நினைக்க மாட்டான், தண்ணினே அதை நினைச்சு போவான். வரும் பேதைக்கு அதை பருகி தண்ணீர் வேட்கையை தீர்த்துக்கலாம் அப்படின்னு நினைக்கக்கூடிய பேதை. பேதைன்னா யாரு? அறிவில்லாதவன். அறிவில்லாதவனுக்கு அணைந்த பேய்த்தேர், அந்த அவன் நெருங்கி சென்ற அந்த காணல் நீர், நீராக தோன்றிய தோற்றம் பொய்யாக போய்விடும் இல்லையா? யாருக்கு இப்படி பொய்யா போகும்னு கேட்டீங்கன்னா, அந்த பொய்யா போயிடும். அந்த உண்மையை அது பேய்த்தேர் என்று, அந்த தாகத்திற்குரிய தாகத்தை தீர்க்கும் என்று அவனுக்கு யாருக்கு தெளிவாக உணர்வான் என்றால், அவன் குருவினது ஞானோபதத்தை பெற்றவனுக்கு அது பேய்த்தேர் என்பது தெளிவாக தெரியும். இது உண்மை இல்லை, பொய் என்பது தெளிவாக தெரியும். ஞானோபதேசம் அடையாதவனுக்கு பொய்யெல்லாம் மெய்யாக தெரியும் அப்படின்னு இந்த இடத்துல அந்த குருநாதனுடைய ஒரு உபதேசத்தினுடைய வலிமையை இங்கு சொல்லுகிறார்.
வாய்த்து ஞானாசிரியனது உபதேச மொழி வாய்க்க பெற்று அதனை கண்டு உணர்வார் இல்வழியில் அசத்தாகிய கருவிகளின் இயல்பை உள்ளவாறு உணரமாட்டாத ஏனையோர் உள்ள பொழுது ஞானாசிரியர் வரணும், அதை உள்ளபடி உணர்றவன் வரணும். ரெண்டும் இல்லாத பொழுது ஞானாசிரியர் இல்ல, உள்ளபடி உணர்றவன் இல்ல, அப்படிங்கும் பொழுது அசத்தும் இன்மை காணும். ஆகவே இந்த பொய்ப்பொருள்களில் உண்மை பொருளே அவனுக்கு தெரியும். ஞானாசிரியர் இல்ல, உண்மை பொருளை காணக்கூடிய தகுதி எனக்கு இல்ல, அப்படிங்கும் பொழுது நமக்கு என்ன தெரியும்னு கேட்டீங்கன்னா, அசத்து பொருள்களெல்லாம் உண்மை பொருளாகவே தோன்றி மயக்கி அவன் துன்பத்தில் ஆழ்வான். கண்டு உணர்வார் உள்வழியில் நல்லாசிரியனது அருள் யாருக்காவது வாய்க்க பெற்றால், நல்லாசிரியனது ஞான உபதேசம், தெளிவான ஞான உபதேசம் யாருக்காவது வந்துச்சுன்னா இந்த கருவிகளுடைய உண்மைத்தன்மையை அவன் தெளிவாக உணர்வான். உணர்றது மட்டுமல்ல, உணர்தல் என்பது நமக்கு அனுபவத்தில் அது வரணும். நம்ம இப்ப இந்த மயான வைராக்கியம்னு சொல்லுவாங்க இல்லையா, திடீர்னு உண்டாகும், வீட்டுக்கு வந்தோம்னா அது போயிடும், மறைஞ்சிரும். அது மாதிரி இருக்கக்கூடாது. உண்மையை தேடுகின்றவனாக இருக்க வேண்டும். ஞானாசிரியருடைய அந்த உபதேசம் வலிமையாக வர வேண்டும். பெரிய பெரிய உபதேசம் எல்லாம் பண்ணல. தாய்மான சுவாமிகள் மௌன உபதேசகர் அங்க தாய்மான சுவாமி கோயில்ல யாருக்கோ உபதேசம் செய்து கொண்டிருந்தார், சும்மா இரு அப்படின்னு. அது அவருக்கு காதுல விழுந்த உடனே அது அவருக்கு உரைத்தது. அப்படி உரைத்த உடனே அவருக்கும் உலகம் மறைஞ்சு போச்சு. அவருக்கும் உலகம் மறைஞ்சு போச்சு. ஞானிகளுக்கெல்லாம் உலகம் மறைஞ்சு போயிடும். எது விளங்கும்? சிவம் விளங்கும். சரி, இப்போ கண்டு உணர்வார் உள்வழியில் நல்ல ஆசிரியரது அருள் உபதேசம் வாய்க்க பெற்று கருவிகளின் இயல்பை உள்ளவாறு யார் உணர்கிறார்களோ அவர்களுக்கு இல்லது எனக்கான் அந்த பொருள்களில், அந்த அசத்து பொருள்களில் சித்துத்தன்மை இருக்கிறது அப்படின்னு அவர்கள் நினைக்க மாட்டார்கள். யாருக்கு ஞானியினுடைய உபதேசம் இருக்கிறதோ அசத்தை அசத்தா உணர்வார்கள், சத்தை சத்தாக உணர்வார்கள். இதை நீ தெளிவாக அறிந்து கொள்வாயாக. தாய்மானவருடைய வரலாற்றுல இந்த சத்தை அறிந்தவன் அவன் பார்க்கிற பொருளெல்லாம் சத்தாவே இருக்கும். அவர் மௌனோதேவ அந்த மௌன குருனுடைய உபதேசத்தினால அவர் ஞானியாக மலர்ந்தார். குருநாதர்கிட்ட உபதேசம் கேட்டுக்கொண்டிருந்தார். அப்ப அவர் சம்பிரதி உத்தியோகம் பார்த்துட்டு இருந்தார். விஜயரங்க சொக்கநாத நாயக்கர்னு பேரு. அவர் இறந்து போயிட்டாரு. அவருடைய மனைவி மீனாட்சி ஆட்சின்னு பேரு. அவங்களுக்கு கீழே ஒரு சம்பிரதி உத்தியோகம், அதாவது மந்திரி வேலை பார்த்துட்டு இருந்தார். இப்படி கணக்கு வழக்கு பார்த்துட்டு இருந்தார். ஒரு நாள் கணக்கு வழக்கெல்லாம் பார்த்துட்டு இருக்கும் பொழுது ஒரு ஏடு, அப்பெல்லாம் ஓலைச்சுவடி தானே ஏடு இருந்தார். ஒரு திடீர்னு ஒரு ஏட்டை போட்டு கசக்கி விட்டாரு. அதுல கணக்கு எழுதிருக்கு. சுத்தி இருக்கவங்களும் ஐயோ அரசாங்க ஏட்டை கசக்கி விட்டீங்களே என்ன அப்படின்னு. அகிலாண்டேஸ்வரனுடைய ஆடை தீப்பற்றியது, அதை நான் கசக்கிட்டேன், அதை நிறுத்தினேன் அப்படின்னாராம். 10 நிமிஷம் கழிச்சு அங்க இருந்து திருவானை கோவில இருந்து ஒரு ஆள் வரான். அகிலாண்டேஸ்வரனுடைய ஆடையில ஐயர் தீபம் காட்டும் பொழுது தவறி விழுந்து ஆடை தீப்பற்றி அணைச்சாச்சு அப்படின்னு சொன்ன உடனே அந்த ராணியார் இவரை வேலைக்கு வச்சுக்கவே பயந்துட்டாங்க. வேலைக்கு வச்சுக்க பயந்துட்டாங்க. இப்படிப்பட்ட ஞானியை நம்ம வேலைக்கு இவ்வளவு நாள் வச்சிருந்ததே தவறு, அவருடைய பொருட்களை போகட்டும்னு சொல்லிட்டு அதுக்கு பிறகு அவர் தன்னுடைய உத்தியோகத்தை திறந்து விட்டு அவர் அந்த ஊர்லயே ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப நான் பிறந்த ஊர்லயே திடீர்னு கோணத்தை கட்டிட்டு சட்டி எடுத்துட்டு போனேன்னு வச்சுங்க, பிச்சை எடுக்க போனேன்னு வச்சுங்க, அது ஒரு தராலே முடியாது, கொஞ்சம் கஷ்டம். வேற ஊர்ல கூட போய் அந்த மாதிரி இருப்பாங்க. இங்க நம்ம ஊர் பக்கம்லாம் தொழிலுக்காக சிங்கப்பூர் மலேசியா போனவங்க எல்லாம் அங்க போய் இந்த தட்டு கூட மாதிரி கையில ஒரு கூட மாதிரி இப்படி கழுத்துல மாட்டி கைத்துல கட்டி அதுல முட்டாயெல்லாம் வச்சுட்டு போய் கொண்டு போய் விற்பாங்க நம்ம பள்ளிக்கூடத்து பக்கம். ஆனா நம்ம ஊர்ல அவங்க விற்பாங்களோ? விற்க மாட்டாங்க. அது அவமானமா கருதும். என்ன பாக்குறோம்னா அவன்டா சும்மா அப்படின்னு சொல்லி கேவலமா பேசுவாங்கன்னு சொல்லிட்டு. அது மாதிரி அந்த ஊர்லயே ஒரு மந்திரியா இருந்திருக்காரு, அரசாங்க உத்தியோகம் இருக்காரு, பட்டாடை உடுத்தி இருந்திருக்காரு, எல்லாம் இருந்திருக்காரு. ஆனா அதே ஊர்லயே அவர் சன்னியாசியாக இருந்தார், கௌபீனதாரியாக இருந்தார். ஒரு நாள் யாரோ ஒருத்தர் பார்த்தார், மார்கழி மாசம் நல்ல குளிர் நேரம், ஒரு பணக்காரர் காஷ்மீர் சால் வச்சிருந்தார், மிக உயர்ந்த விலை உயர்ந்தது, அதுல நிறைய மணிகள் எல்லாம் பொதிக்க விட்டு ரொம்ப அழகா இருந்துச்சு. இப்ப ஞானி இப்படி குளிர் நடுங்கிறாருன்னு சொல்லி ஒரு நாள் போத்தி விட்டார். சாமி அதோட 2 நாள் அலைஞ்சிட்டு இருந்தார் ஊர்ல. 2-3 நாள் கழிச்சு பார்த்தாக்கா வேற ஒரு பொம்னாட்டி அதை போட்டிருக்கு. இவரு வெறும் ஆரம்பா போயிட்டு இருக்காரு. அந்த அன்பர் திருப்பி வந்து கேட்டாரு, சாமி உங்களுக்காக தானே கொடுத்தேன், இவ்வளவு பெரிய காஷ்மீர் சால்வே நீங்க கொடுத்து எங்க போயிச்சது அப்படின்னு கேட்டாராம். ஒரு நாள் ரோட்டோட போயிட்டே இருந்தேன், அகிலாண்டேஸ்வரி குளிரால் நினைக்கிட்டு இருந்தா, அவளுக்கு போத்திட்டேன் அப்படின்ட்டாரு. அப்போ ஒரு பெண் என்பது நமக்கு ஒரு மாதிரி காட்சி கொடுக்குது, ஞானிகளுக்கு ஆமா
அதாவது சத்து அசத்தை அறியவே அறியாது. யார் சத்தை சார்ந்திருக்கிறார்களோ அந்த ஞானிகளுக்கு அசத்து தெரியவே தெரியாது. பேய்த்தேர் நீர் என்று வரும் பேதைக்கு மற்றிணைந்த பேய்த்தேர் அசத்தாகும் பெற்றுமையின் வாய்த்ததனை கண்டு உணர்வார் இல்வழியில் காணும் அசத்தின்மை கண்டுணர்வார் இல்லதனக்கான். அற்புதமான ஒரு மாணிக்கவாசகருடைய பாடல். இதை நம்ம ஆழ்ந்து சிந்திக்கணும். ஏன்னு கேட்டீங்கன்னா இது ஏதோ படிச்சுட்டே போற விஷயம் இல்ல. இந்த விஷயத்தை நம்ம எந்த அளவுக்கு உறுதிப்படுத்துகிறோமோ அந்த அளவுக்கு வாழ்க்கையில நமக்கு புனிதம் நிறையும், சிவம் விளங்கும். நம்முடைய வாழ்க்கையிலே சிவம் விளங்கும். மாய வாழ்க்கையை மெய்யென்று எண்ணி மதித்திடா வகை நல்கினான். இந்த உலகம் நம்ம பார்க்கும் பொழுது உலகமெல்லாம் மெய்யா தெரியுது. அந்த வாழ்க்கையை இறைவன் அதனுடைய உண்மைத்தன்மையை காட்டியருளினான். இது மாய வாழ்க்கை, மாறி அமைந்து கொண்டே இருக்கின்ற வாழ்க்கை, மயக்கத்தை தருகின்ற வாழ்க்கை, பொய் நிறைந்த உலகம். பொய் நிறைந்தனா பொய் சொல்லிட்டு வருதுன்னு இல்ல, இருக்கிறது போல இருக்கு, இல்லாம இருக்காம இருக்கு, அதான் பொய். மாறி அமைகின்றது. மாய வாழ்க்கையை மெய்யென்று எண்ணி மதித்திடா வகை. நிலையில்லாத உலகத்தை நிலை என்று நினைத்தால் அது என்ன? பொய்யை மெய்யாக நினைத்தல். இந்திரசாலம் போன்று கண்ணுக்கு புலப்படுகிறது, புலப்பட்டுக் கொண்டிருக்கிற நேரத்திலேயே அது மாறி போய் கொண்டிருக்கிறது. ஒரு நீர்க்குமிழி தோன்றுகிறது, தடால்னு போயிடுது. நம்ம அதை உடனே அழிஞ்சு போச்சுன்னு சொல்றோம். ஆனா நம்ம உடம்பு அப்படிதான் போயிட்டு இருக்கு. என்னைக்கு பிறந்தமோ அன்னையிலிருந்து கவுண்ட் டவுன், நாள் குறைஞ்சிட்டே தான் வருது. அது எப்ப உடையும் தெரியாது. ஆனால் இந்திரசாலம் போன்று இது கண்ணுக்கு தெரிகிறது. ஆனால் கண்ணுக்கு தெரிந்தாலும் இது பொய்ப்பொருள், நிலையில்லாத பொருள் என்பது நமக்கு தெரிய மறுக்கிறது. எப்பொழுது குருநாதனுடைய உபதேசம், குருநாதனுடைய அருள், இறைவனுடைய திருவருள் நமக்கு வாய்க்கப் பெறுகிறதோ அப்பொழுது இந்த பொருளுடைய உண்மைத்தன்மையை நாம் தெளிவாக உணர்வோம். குருநாதனுடைய அருள் இல்லாவிட்டால் உண்மைத்தன்மை நமக்கு தெரியவே தெரியாது. மாய வாழ்க்கையை மெய்யென்று எண்ணி மதித்திடா வகை நல்கினான். வேய தோளுமை பங்கன் எங்கள் திருப்பெருந்துரை மேவினான். காயத்துள்ள அமுது ஊற ஊற நீ கண்டுகொள் என்று. உடம்புல அமுதம் ஊறாது, உடம்புல என்ன ஊறும்? ஆமா. ஆனால் இறைவன் உயிரிலே அமுதம் ஊட்டி இருக்கிறான். அந்த உயிரிலே ஊறக்கூடிய அமுதத்தை, அது உயிரிலிருந்து இறைவன் அருளால் அமுதம் ஊறிக்கொண்டே இருக்கிறது. ஏன்னா அந்த அமுதத்தை கொடுப்பவன் அவன் தான். அவன்கிட்ட ஏராளமா வச்சிருக்கான். எல்லையில்லாத கருணை, எல்லையில்லாத வியாபகம், எல்லையில்லாத பேரானந்தத்தை வச்சிருக்க. அது அமுது ஊற ஊற உயிரிடத்திலே அந்த அமுதம் ஊறச் செய்தான் சிவபெருமான். நீ கண்டுகொள். என்ன கண்டுகொள்னா என்ன? ஒரு குறிப்பு அதுல இருக்கு, முக்கியமான ரகசியம். கண்டுகொள்னா பாத்துக்கன்னு அர்த்தம் இல்ல, அதை உணதாக்கிக்கொள். பாத்துக்கன்னா அப்பா அமுதம் ஊற வச்சிருக்க உடம்புல, அதை உணதாக்கிக்க, விட்டுறாத, புடிச்சுக்கோ அப்படிங்கிறார் சாமியே. கண்டுகொள் என்று காட்டிய சேய மாமலர்கண் சேவடிக்கண் நம் சென்னி மண்ணி மலர் திகழுமே. இந்த காணல் நீரை பார்த்து ஓடக்கூடிய மானை பற்றி மாணிக்கவாசகர் சொல்லுகிறார். ஏன்னா மாணிக்கவாசகர் எதை சொல்லாம விட்டாருன்னு தெரியல, அதனால எல்லாம் சொல்றார். இருமுச்சமயத்து ஒருவே தேரினை நீர்நத்தை தரவரும் நெடுங்கண் மான்கணம் தவப்பெரு வாயிடை பருகி தளரோடும் அவப்பெரும் தாபம் நீங்காத செய்தன. அப்ப மான்கள் எல்லாம் காணல் இருக்கும் பொழுது பேய்த்தேரினை பார்த்து தன்னுடைய பெரிய வாயை அசைத்துக் கொண்டு ஓடுதான், அது போய் குடியிருத்து கொண்டு. அதுபோல நாமும் நிலையில்லாத பொருள்களை நோக்கி நம்முடைய கவனத்தை நாம் செலுத்திக் கொண்டே இருக்கிறோம். அந்த பொருளுடைய உண்மைத்தன்மையை நாம் அறிய வேண்டும். அதை அறிவதற்கு முக்கியமான ஒரு அடிப்படை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, உண்மையான குருநாதனுடைய உபதேசம் நமக்கு வாய்க்கப்பெற வேண்டும், சிவபெருமானுடைய திருவருள் நமக்கு வாய்க்கப்பெற வேண்டும். அப்பொழுதுதான் பொருளுடைய உண்மைத்தன்மையை நாம் தெளிவாக உணர்தல் கூடும். 2 அதிகரணம் முடிச்சிட்டோம். அடுத்தது 3வது அதிகரணம். இருதிறன் அறிவுள்ளது இரண்டலா ஆன்மா. இரு திறன் அறிவுள்ளது, 2 திறன் அறிவுள்ளது. 2 திறன் என்ன திறன்? சத்தோடு சேர்ந்து, ஆமா, சத்தை சத்தால் அறிந்து சத்தின்கண் அழுந்துதல். இன்னொன்னு அசத்தை அசத்தால் அறிந்து அசத்தின்கண் அழுந்துதல். இந்த 2 திறனும் உள்ளது. அது யாரு? இரண்டலா ஆன்மா. சத்தும் அல்லாத அசத்தும் அல்லாத வேறொரு போலாகிய ஆன்மா, அது சதசத். இது இந்த இடத்துல தான் ரொம்ப கவனமா இருக்கணும். சத்தோடு சேர்ந்து சத்தாவும் அசத்தோடு சேர்ந்து அது சத்துமாவும் அசத்துமாவும் சொல்றாங்க. அது சத்தும் இல்ல அசத்தும் இல்ல, வேறொரு பொருள், 3வது பொருள். இருதிறன் அருளது இரண்டல் ஆன்மா. இருதிறன் அருளது இரண்டல் ஆன்மா. மேற்கோள் விளக்கம். சத்தும் அசத்தும் ஆகிய இரண்டினது இயல்பையும் அறியும் அறிவு ஒன்று உள்ளது. இப்ப நான் சொன்ன பாருங்க, அதுக்கு மேற்கோளுக்கு பொழிப்புரை அவங்களே சொல்லியிருக்காங்க. இவ்விரண்டினையும் அறிவதாய் உபதேசியாய் நின்ற அவ்வறிவு இரண்டன்பாலும் உள்ள அதுவே அவ் ஆன்மாவாகும். நான் இப்ப சொன்னதுதான் உங்களுக்கு.
சத்து அசத்து ஆகிய இரு திறனையும் அறிவது ஆன்மா. ஒரு செய்தி, சத்தையும் அறியும் அசத்தையும் அறியும். அப்ப சத்தையும் அசத்தையும் இரண்டு திறனையும் அறியக்கூடியது ஆன்மா. சத்தாலும் அசத்தாலும் விளங்கும் அறிவுடையது ஆன்மா. இரண்டாவது செய்தி, சத்தையும் அசத்தையும் அறியும், சத்தினாலும் அதனுடைய அறிவு விளங்கும், அசத்தினாலும் அதனுடைய அறிவு விளங்கும். இது என்ன சொல்லுங்க பார்க்கலாம், யாராவது சொல்லது முடியுதான்ட்டு. அசத்தினால் எப்படி அதனுடைய அறிவு விளங்குகிறது? இதனுடைய அறிவு விளங்கும், அதாவது உயிரினுடைய அறிவு விளங்குகிறது. எதனால் விளங்குகிறதுனா, உயிரினுடைய அறிவு ஆணவ மலத்தினால் மறைக்கப்பட்டு அறிவு அதனுடைய அறிவிச்சு செயல்கள் எல்லாம் ஒடுங்கி போய் சடம் போல இருந்தது. அப்போ இதனுடைய அறிவை விளக்குவதற்காக முதல்ல கடவுள் என்ன கொடுத்தான்? அசத்தாகிய இந்த உடலை கொடுத்திருக்கான். 36 கருவிகளை படுத்து. இப்ப அசத்தான இந்த கருவி, இது அசத்தினாலே விளங்குகிறது, அறிவு விளங்குகிறது, கண்ணால பாக்குறமே. அப்போ கடவுள் ஏன் அப்படி வச்சிருக்கான்? திடீர்னு கொண்டு போய் ஆணவமலத்திலிருந்து நீக்கி நமக்கு அவனுடைய திருவருள் விலாசத்தை கொடுத்துடலாம் இல்லையா? அப்படி கொடுக்க முடியாது கடவுளால. இதை பத்தி நான் நிறைய சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. திடீர்னு ஒரு அறிவை கொடுத்தோம்னா நம்ம தாங்க மாட்டோம். அப்போ இந்த உயிரினுடைய அறிவினுடைய தகுதி பார்த்து படிப்படியாக மெல்ல மெல்ல படிமுறையில் ஏணிப்படிமுறை கொடுத்து அப்படின்லாம் சொல்லுவாங்க பெரியவங்க. படிப்படியாக இதனுடைய அறிவை மெல்ல 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 உயர்ந்த அறிவுக்கு தகுதியாக்க வேண்டிய நிலைமை, இந்த நிலைமையில இந்த உயிர் இருக்கிறது. ஆகவே இவன் என்ன பண்றான், கடவுள் என்ன பண்றான்னு கேட்டீங்கன்னா, இந்த ஆணவ மலத்தின் வசப்பட்டு அறியாமையில் ஆழ்ந்திருக்கின்ற இந்த உயிரானது ஜடம் போல கிடக்கின்ற உயிரை முதலிலே கொஞ்சம் அறிவை இதற்கு உண்டாக்குகிறான். அறிவு இச்சை செயல்களை கொஞ்சம் வெளிப்படுத்துறான். அப்படி வெளிப்படுத்துவதற்காகத்தான் முதலிலே இந்த கருவிகரணங்கள் எல்லாம் நமக்கு தரப்படுகிறது. இந்த கருவிகரணங்களாம் வந்த உடனே நம்ம எதை அறிகிறோம்? அசத்தை அசத்தால் அறிந்து அசத்தில் அழுந்துகிறோம். நம்ம அசத்து பொருளாகிய இந்த உலகம், அசத்தாகிய இந்த உடம்பு அறிந்து அசத்தில் அழுந்துகிறோம். ஆமா, நம்மள அறியல. கண்ணுக்கு பார்க்கின்ற தன்மையை உயிர் கொடுக்கிறது. ஆனால் கண் உயிரால்தான் நாம் பார்க்கின்றோம் என்று அறியாது. இந்த உயிருக்கு அனுபவிக்கின்ற தன்மையை அறிகின்ற தன்மையை இறைவன் தான் தருகிறான். ஆனால் இறைவனை உயிரானது அறியவில்லை. அது இங்க அறியாமையில் ஆழ்ந்திருக்கிறது. அப்போ இந்த அசத்தினால் அசத்தினை அறிகிறது. அசத்தினால் அறிந்து அசத்திலே ஆடுகிறது. சத்தினை சத்தால் அறிந்து, சத்தினை சத்தால் அறிதல் என்ன? சத்தினை சத்தால் அறிந்து அவருடைய பதிஞானத்தினால் அறிந்து, சத்துங்கிறது இரண்டாவது சொன்ன சத்துங்கிறது அந்த பதிஞானம். சத்தினுடைய பதிஞானத்தால் அறிந்து சத்தில் அழுந்துதல். நம்ம என்ன நிலை அடைகிறோம்? சிவமாம் தன்மை எழுதுகிறோம். ஆகவே உபதேசியாய் நின்ற அப்படிங்கிறதுக்கு அதுதான் பொருள். இரண்டினையும் அறிவது என்ன? சத்தையும் அசத்தையும் அறிகின்ற அறிவு. அடுத்தது ஆமா, உபதேசியா என்பது சத்தாலும் அசத்தாலும் விளங்கும் அறிவுடையது. மூன்றாவது, இரு திறனிலும் அழுந்தும் அறிவுள்ளது உயிர். இரு திறனிலும் அழுந்தும். என்ன திறன்? சத்திலும் அழுந்தும் அசத்திலும் அழுந்தும். அசத்தில் அழுந்தும் பொழுது நமக்கு என்ன கிடைக்குது? அனுபவம், இன்ப துன்ப அனுபவங்கள். சத்தில் எழுதும் பொழுது நமக்கு சாஸ்வதமான இன்பம், பேரானந்தம், நிலை மாற்றமடையாத ஆனந்தம் நமக்கு கிடைக்கும். இதுதான் இந்த மேற்கோள். இவ்விரண்டனையும் அறிவதாய் உபதேசியாய் என்ற அறிவு இரண்டன்பாலும் உள்ள அதுவே அவ ஆன்மாவாம். ஆன்மாவினது இயல்புகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டா, சத்துமாகாமல் அசத்துமாகாமல் அவற்றின் வேறாய் நிற்றல். அப்ப வேறாய் நிக்கிறதுக்கு என்ன பொருள்? பேர் சொல்லியிருக்கிறோம் நம்ம. சதசத்து, சத்து அசத்து அப்படின்னு ரெண்டையும் சேர்த்தா அதுக்கு சதசத்துன்னு வரும். சதசத்து என்பதற்கு சத்துத்தன்மை அசத்துத்தன்மை ஆகிய இரு தன்மைகளையும் உடையது என்பது பொருள் அன்று. சத்துத்தன்மை இருக்கு, அசத்தன்மை இருக்கு அப்படின்னு பொருள் இல்ல. இரண்டிற்கும் பொதுவாகிய வேறொரு குணம், சத்துத்தன்மையும் இல்லாத அசத்துத்தன்மையும் இல்லாத வேறொரு குணம், அதுதான் சதசத்து. ஆகவே உயிர் சார்ந்ததன் வண்ணமாம் தன்மை உடையது ஆனதினாலே சத்தோடு சேர்ந்தால் சத்தாகவும் அசத்தோடு சேர்ந்தால் அசத்தாகவும் அது ஆகிறது. ஆனாலும் அது சத்துமாகாது அசத்துமாகாது. நல்ல தெளிவா ஞாபகம் வச்சுக்கணும். சத்துமாகாது அசத்துமாகாது. சத்தோடு கூடிய பொழுது சத்தாகவும் அசத்தோடு கூடிய பொழுது அசத்தாகவும் ஆகக்கூடிய தன்மை உடையது. ஆகவே ரெண்டுக்கும் வேறான சதசத்து என்பது இந்த உயிருக்கு
வருகின்ற அழைக்கப்படுகின்ற பெயராக விளங்குகிறது. இதுக்குரிய எடுத்துக்காட்டு வெண்பா. அருவுருவம் தான் அறிதல் ஆயிழையாய் ஆன்மா அருவுருவம் அன்று ஆகும் உண்மை அருவுருவாய் தோன்றி உடன் நில்லாது தோன்றாது நில்லாது தோன்றல் மனம் போல் தொக்கு. இதுலயும் ஒரு அற்புதமான அரிய ஒரு சைவ சித்தாந்த செய்தி சொல்றார். நான் அதை முதல்ல சொல்லிட்டேன் உங்கள்கிட்ட. ஆயிழை ஆய் ஆன்மா நுண்ணிய நூல்களை ஆராய்வதற்குரிய ஆன்மாவானது அரு உருவம் தான் அறிதல் நுண்பொருளாகிய சத்து பருப்பொருளைய அசத்து ரெண்டினையும் அறியும். ஆன்மா சாதாரணமானது இல்ல. நீங்க ஏதாவது சதசத்துன்னா சாதாரணமானது கிடையாது. இது நுண்ணிய நூல்களை எல்லாம் ஆராயக்கூடிய பேராற்றல் படைத்தது ஆன்மா. அந்த ஆன்மா என்ன பண்ணும்? நுண்பொருளைய சத்தையும் அறியும் பருப்பொருளாகிய அசத்தையும் அறியும். அரு உருவம் ஒன்றாகும். ஆனால் சத்தையும் அறியுது அசத்தையும் அறியுது என்றாலும் அது சத்தும் ஆகாது அசத்தும் ஆகாது. வேறு, இதுக்கு வேறு. அப்போ அந்த சத்தையும் அறிகிறது அசத்தையும் அறிகிறது, தன்னை அறியுமா? முக்கியமான கேள்வி. உங்களுக்கு அந்த கேள்வி வந்துச்சா? அதாவது தன்னையும் அறியாது, அதாவது சத்தையும் அறியும் அசத்தையும் அறியும். பெரிய பொருள் கடவுள். தன்னை அறியுமா? தன்னை அறியுமா அறியாதா? சரி பார்க்கலாம். ஆன்மாவின் உண்மைத்தன்மை அருவுருவாய் தோன்றி உடன் இல்லாது சத்து அசத்துக்களை போல புலப்பட்டு தனி ஒரு பொருளாய் தோன்றாது. சத்துனா நம்ம அனுமான அளவில் கடவுள் இன்னும் இருக்கிறாருன்னு நிரூபிச்சிட்டோம். நம்ம நிரூபிச்சிருக்கிறோம் முதல் சூத்திரத்துல. அசத்துன்னு கண்ணுக்கு நேராக அசத்து பொருள் எல்லாம் தெரிகிறது, பருமையாவும் தெரிகிறது. இப்போ அது மாதிரி உயிரை காட்ட முடியுமா? முடியாது. தோன்றாது இல்லாது ஒரு வகையாலும் தான் அறியப்படாமலும், அதாவது அது சத்து அசத்தை போல தோன்றவும் தோன்றாது, தோன்றாம போகாம போகாது. என்னது எல்லாமே இப்படி இருக்கு. என்ன பண்றது? தோன்றல், அது புலப்படுதல். எப்படி புலப்படும் கேட்டீங்கன்னா, மலர் மனம் போல் தொக்கு. மலரிலே மனம் அம்மலருக்கு வேறாக தனியாக தோன்றாது. அப்படி தோன்றாமலும் போகாது. மனம் தனியா தோன்றாது, தோன்றாம போகாது. மலருக்குள்ளே அந்த மனம் வீசும். அதுபோல இந்த உயிரானது சத்திலோ அசத்திலோ அடங்கி தோன்றும். இங்க அசத்து பொருள் தான் இதுக்கு அடங்கி தோன்றும். இந்த உடம்புக்குள்ள அடங்கி அது தோன்றும். சத்து பொருளாகி சிவத்திலே அது அடங்கி தோன்றும். எப்படி மலரிலே மனம், மலரோடு சேர்த்துதான் அவருடைய மனத்தை நாம் அறிய முடியுமே தவிர வேறொரு முறையிலும் அறிய முடியாது. அதுபோல உயிரானது சத்தோடோ அல்லது அசத்தோடோ சேர்த்துதான் அதை நாம் அந்த உயிரை அறிவோம். இப்ப உயிர் எதுன்னு ஒரு ஆராய்ச்சியே இருக்கு, அது நம்ம பண்ணிருக்கிறோம், ஞாபகம் வந்திருக்காது. மூன்றாவது சூத்திரத்துல உயிர் எது அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணிருக்கோம். பெரிய ஆராய்ச்சி. உலகத்துல சைவ சித்தாந்தத்திற்கு ஈடு இணையான ஒரு அறிவு கிடையவே கிடையாது. சேலஞ்ச் பண்ணி நம்ம சொல்லலாம். அவ்வளவு பெரிய ஆராய்ச்சி. உலகத்தில் இருக்கிற பொருள் எல்லாம் இது சடப்பொருள், இது உயிருடைய பொருள்னு சேர்க்கிறோம். சொல்றோமா இல்லையா? இது சடப்பொருள், இந்த பொருள் சடப்பொருள், இது உயிர் உள்ள பொருள். எதை வச்சு சொல்றோம் நம்ம? ஒன்று அறிவுடையது, இன்னொன்று அறிவில்லாது. அப்படித்தானே பிரிக்கலாம். உயிர் உடையது உயிர் இல்லாது. சரியா டெபினிஷன் சொல்லணும். உயிர் உடையதுன்னா அதுக்கு என்ன இருக்கும்? அறிவு இருக்கும். இதுக்கு நான் ஒரு கதையே சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. சொல்லியிருக்கேன்ல, ஒரு தண்டவாளத்துல ஒரு குருவி உட்கார்ந்து இருக்கு. அந்த குருவி உட்கார்ந்து இருக்கிறது எதுக்கு? ஒரு புகை வண்டி வேகமா வருது. வேகமாக வருவதை அது அறிகிறது. முதல்ல அறிகிறது. அது வேகமா வந்து தன்னை மோதிவிடும் என்பதையும் அறிகிறது. ரெண்டு அறிவு அதுக்கு வருது. அதை பார்க்குது, அது வேகமா வர்றது தெரியுது, தன் மீது மோதிவிடும் என்பதை அறிகிறது. உடனே இந்த விபத்தில் இருந்து விடுபட வேண்டும் என்று அது விரும்புகிறது. அந்த விருப்பம் செயலாக பறந்து போகிறது. அப்ப அறிவினுடைய நிலை வேறுபாடுகள் தான் விருப்பம், செயல். அறிவுதான். உயிருக்குடைய குணம் என்னன்னு கேட்டா சொல்ல தெரிஞ்சிடும் உங்களுக்கு. 7 வருஷம் படிச்சுட்டு உயிரையும் அறிவும் பிரிக்க முடியாது. இப்ப உயிருடைய குணம் என்னன்னா அறிவு. அறிவு இருக்கிறவனுக்கு தான் விருப்பம் இருக்கும், விருப்பம் இருக்கிறவன் தான் செயல்படும். அப்ப அடிப்படை குணம் என்ன? அறிவு. உயிருள்ள உயிரில்லாத பொருளை நாம் பிரிக்க வேண்டுமானால் அறிவு. அறிவு எங்க இருக்குங்கிறது நிறைய ஆராய்ச்சி. அது 3ஆம் சதத்தை பார்த்துருக்கோம். நீங்க ஒரு தடவை வேணா சீரியல கேட்டுங்க. அது பெரிய ஆராய்ச்சி. மறுபடியும் அறிவு எங்க இருக்கு? அறிவு எது? கண்ணா, காதா, மூக்கா, நாக்கா? இது பார்ப்போம், அப்புறம் பாத்துக்கலாம். சரி, சரிங்க. இப்போ
இந்த உயிரானது அசத்து பொருளாகிய உடலில் விளங்கி தோன்றுகிறது, அசத்தில் விளங்கி தோன்றும், அல்லது சத்து பொருளாகிய சிவத்தில் விளங்கி தோன்றும். எப்படி மலருடைய மனம் அந்த மலரிலேயே ஒடுங்கி தோன்றுகிறதோ அதுபோல இந்த உயிரும் சத்திலோ அசத்திலோ விளங்கி தோன்றும். மலரின் மனம் அம்மலருக்கு வேறாய் தனியாக தோன்றாமலும் தோன்றாமலே போகாமலும் அம்மலரின் கண் அடங்கி தோன்றுதல் போன்றது எதுன்னா உயிர். சத்து அசத்து ஆகிய இரண்டு ஒன்றினில் வைத்து அதன் வழியாகவே உயிர் தன்னை உணரும். அதுக்கு அடுத்த எடுத்துக்காட்டு வேண்டா. இப்ப உயிர் நம்ம அதிலே சொன்ன உயிர் சத்து ஆகாது அப்படின்னு நம்ம சொன்னோம் இல்லையா, அதுக்கு ஒரு விளக்கம் இந்த பாடல்ல தருகிறார். உயிரோடு கருவிகள் சேர்ந்த பொழுது அந்த கருவிகள் உயிருக்கு எவ்வளவு அதிகமா சேருதோ அவ்வளவுக்கு அதிகமா அதுக்கு அறிவு விளங்கும் இல்லையா. இப்ப அறிகருவிகள் செயற்கருவிகள் இருக்கு. உதாரணமா ஒரு சொல்றேன், எனக்கு காது கேட்கல, அப்போ நீங்க என்ன பேசிக்கிட்டீங்கன்னாலும் அந்த அறிவு எனக்கு வருமா? வராது. அந்த அறிவு எனக்கு கிடையாது. அப்ப ஒரு பொறி குறைஞ்சதுன்னா ஒரு அறிவு குறைஞ்சு போகுது. மூக்குல மனத்தே உணர்கின்ற ஆற்றல் எனக்கு இல்ல. அப்ப இங்க என்ன பூவை கொண்டு வந்தாலும் என்ன வாசனை கொண்டு வந்தாலும் என்னால அறிய முடியாது. இப்படி ஆகுதா இல்லையா? கருவிகள் குறைஞ்சதுன்னா அறிவு குறைஞ்சு போகுது, கருவிகள் கூடுச்சுன்னா அறிவு அதிகமாகுது. இப்ப நமக்கு இருக்கிற கருவிகளோட எக்ஸ்ட்ரா ஒரு பொருள் யாருக்காவது இருந்துன்னு வச்சுங்க, அவங்களுக்கு திடீர்னு தேவர்கள் எல்லாம் கண்ணுக்கு தெரிவாங்க. தேவர்கள் எல்லாம் சூட்சமா உலகத்துல உள்ளாடுவாங்க பார்த்தீங்களா, அவங்க எல்லாம் கண்ணுக்கு தெரிவாங்க, நமக்கு தெரியாது. ஏன்னா அந்த புலன் அவங்களை பார்க்கக்கூடிய புலன் நமக்கு கிடையாது. இந்த பொதிகை மலையில ஒரு கிருஷ்ணவேணி அம்மாள் அவங்க என்ன சொல்றாங்க, வானவர்கள் தேவர்கள் எல்லாம் இந்த பொய்கையில நீராடுறதுக்கு இரவு நேரத்தில் வந்து நான் பாக்குறேன், அவர்கள் வரும்பொழுது சந்தன மனம் கமழ்கிறது, பன்னீர் வாசனை அடிக்கிறது அப்படி சொல்றாங்க. அப்ப அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஏதோ புலன் கடவுள் கொடுத்திருக்காரு, அவங்களுக்கு தெரியுது. அவங்க பொய் சொல்றாங்கன்னு சொல்ல முடியாது, தெரியுது. நமக்கு புலன் அந்த புலன் இல்ல, அதனால நமக்கு தெரியல. நம்ம என்ன நினைக்கிறோம், அந்த புலன் இல்லாதனால நம்ம அவங்க சொல்றது பொய்ன்னு நம்ம நினைக்கிறோம். நம்ம அறிஞ்சதெல்லாம் அவங்க இந்த மாதிரி பொய் உலக வாழ்க்கையில இருக்காங்கன்னு அவங்க நினைச்சுக்கலாம் இல்லையா. சரி, இப்ப உயிர்களுக்கு கருவிகள், இப்ப இது என்ன விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, உயிர்களுக்கு கருவிகள் அதிகமாக அதிகமாக அறிவு விளங்கி பண்றது. இப்ப நம்ம தூங்கிடுறோம், கருவிகள் எல்லாம் ஒடுங்கிடுது, அப்ப அறிவு நிகழ்தா இல்ல. அப்ப கருவிகள் அதிகமானா அறிவு ஜாஸ்தியாகும், கருவிகள் ஒடுங்க ஒடுங்க அறிவு குறைந்தும் நமக்கு வருகிறது. எனவே உயிர் ஒரே தன்மையாக இல்லை. கருவிகள் கூடும் பொழுது அறிவு கொடுக்கிறது, கருவிகள் குறையும் பொழுது குறையுது. அப்ப துணை கருவிகள் தேவைப்படுது நம்ம அறிவு விளங்குறதுக்கு. கடவுளுக்கு எந்த கருவியும் தேவையில்லை. ஆகவே கடவுள் சிவசத்து, சித்து சத்து. அப்போ கடவுளை பார்க்கும் பொழுது நம்ம பார்த்தா நம்முடைய அறிவு மிக குறைவாக இருக்கிறது, நமக்கு அறிவு இல்லாத போல இருக்கிறது, அறிவு குறைவாக இருக்கிறது. இப்ப அப்படியே அறிவு இல்லாத பொருளா நம்ம அப்படின்னா அப்படியும் கிடையாது. வினைப்பயனை நுகர்கிறோம், வினைப்பயனை அசத்து நுகருமா? இன்ப துன்பங்களை அனுபவிக்குமா? அசத்து அனுபவிக்கிறது. அப்ப நம்ம அனுபவிக்கிறோமே, அப்ப நம்ம சித்து பொருள். ஆகவே இது அசத்தும் ஆகாது, சித்து போல கடவுளை போன்ற சித்தும் ஆகாது, கடப்பொருளை போன்ற அசத்தும் ஆகாது. இது வேறொரு பொருள். மயக்கம் அது உற்றும் மருந்தும் தெளிந்தும் பெயர்த்து உணர் நீ சத்து ஆகாய் பேசில் அசத்தும் அலை. எவ்வளவு தெளிவா சொல்றாங்க பாருங்க. இந்த பாட்டுக்கு முன்னாடி நம்ம அந்த கருத்தை சொல்றதுனால இந்த பாட்டு நல்லா புரியுங்கிறதுக்கான சொன்னேன். நீ அறிந்து செய் வினைகள் நீ அன்றி வேறு அசத்து தானறிந்து துய்யாமைதான் மயக்கமது உற்றும் உனது அறிவை விளக்கும் துணை பொருளாகிய கருவிகளோடு கூடாத பொழுது அறியாமையாகிய மயக்கத்தை அடைந்தும். கருவிகள் கூடும் பொழுது அறிவு ஜாஸ்தியாகுது, கருவிகள் குறையும் பொழுது வர 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 குறைஞ்சு போய் நம்ம உயிர் படங்கள் நாளைக்கு போனோம்னா, இப்ப கிருஷ்ணன் சொன்னார் பாருங்க, அது மாதிரி நம்ம கோமா ஸ்டேஜுக்கு போயிடுவோம். அப்ப மயக்கமது உற்றும் கருவிகள் குறைந்தால் நம்ம மயக்கம் அடைகிறோம். மருந்தின் தெளிந்தும், மருந்துங்கிறது இந்த இடத்துல கருவிகள் தான். இந்த அதாவது ஆணவனமாகிய பிணியை தீர்ப்பதற்குரிய மருந்து இந்த கருவிகள். அந்த மருந்து, அந்த மருந்தை கொடுத்த உடனே நமது அறியாமையை தீர்க்கின்ற மருந்தாகிய கருவிகளை மாயா கருவிகள் கூடிய பொழுது அறியாமை என்று நீங்கி அறிவை அடைகிறோம். பெயர்த்து உணர்நீ இவ்வாறு அறியாமையும் அறிவையும் மாறி மாறி பொருந்தி பொருள்களை மறந்தும் நினைத்தும் உணர்ந்து வருகின்ற நீ ஆன்மாவாகிய நீ சத்து ஆகாய். அப்ப நீ சத்து பொருள் சொல்ல முடியுமா? கருவி கூடுனா கூடுறது அறிவு, கருவி குறைஞ்சா குறையுது. சத்து பொருளுக்கு அப்படி கிடையாது, கருவியே இல்லாம எல்லாத்தையும் அது அறியும்.
ஆகவே கருவி கூடிய பொழுது உன்னுடைய அறிவு விளங்கியும் கருவி குறைந்த பொழுது நீ மயக்கமடைந்து வருகிறாயே, நீ ஆகவே நீ இறைவனை போன்ற சத்து பொருள் ஆகாய். சத்து பொருள்னா அறிவு இருக்கு, ஆனா இறைவனை போன்ற சத்து பொருளாக கூட்டி சேர்த்துக்கணும். இறைவனை போன்ற சத்து பொருளாகாய். வேறு எதனாலும் தன் தன்மை தெரியாதவன் யாரு? ஆமா, சத்து முழு சத்து சத்து பொருள்ங்கிறதுக்கு இலக்கணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, எதனாலும் தன்னுடைய தன்மை தெரியாதவன், தன் பயமுடைமை, சர்வ சுதந்திரன். அவனுடைய சுதந்திரத்துக்கு கட்டுப்பாடு எங்கேயுமே கிடையாது. யாரையும் கேட்டுட்டு எந்த வேலையும் அவன் செய்ய வேண்டியில்லை. பராசக்தியை பார்த்து உலகத்தை சிரிப்போம் வேண்டாமா என்ன சொல்ற அப்படின்னு கேட்க மாட்டார். அவர் சிரிச்சிக்கணும்னு சங்கல்பம் பண்ணா பராசக்தி தானா எதுக்கு வந்து நிற்பா அவன் சொல்றதை கேட்கறதுக்கு. ஆகவே தன் தன்மை தெரியாமல் இறைவனுக்குள்ள இலக்கணத்தை நம்ம தெளிவாக உணர்ந்து கொள்ள வேண்டும். நிர்விகாரி, எக்காலத்தும் தூய அறிவாய், பாசமே பற்றாத அறிவு அவனுடையது, தூய அறிவு. எல்லா பொருளையும் ஒருங்கே அறிந்து, அதாவது நின்றாங்க அறிதல், அறிந்தாங்க அறிதல், எல்லாவற்றும் அவனுடைய ராவுதல் அவனுக்கே எல்லாம் தெரியும் என்னென்ன இருக்குன்னு. அப்படி இருக்கின்ற சத்தாகிய சிவத்தை போன்று ஒரு காலத்திலும் சுதந்திர அறிவை உடையவன் ஆக மாட்டாள். யாரு? ஆமா, சத்து பொருளுடைய முழுத்தன்மையும் நம்மகிட்ட கிடையாது. சரி, இப்ப இறைவனை போன்ற சத்து இல்ல அப்படின்னா நான் அசத்தா அப்படின்னா அதுவும் கிடையாது. ஏன்? நீ அறிந்து செய் வினைகள், உனது வினைகள் யாவையும் நீ அறிவின்றி செய்தவனா அல்ல. நல்லது வரும் கெட்டது வரும்னு தெரிஞ்ச சிலது செய்யறோம். தீமை வரும்னு தெரிஞ்சு நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இந்த தண்டனையிலும் தப்பிலாம் நினைச்சு கூட அறிவோட சில விஞ்ஞான திருடர்கள் இருக்காங்க. அவங்க சட்டத்திலே மாட்ட மாட்டாங்க, தப்பு பண்ணிட்டே இருப்பாங்க, கட்டச்சோர்ல மாட்ட மாட்டாங்க. அப்போ இந்த வினைகள் எல்லாம் எப்படி அறிவுபூர்வமாக செய்கிறாய் நீ? உனது வினைகள் யாவும் அறிவின்றி செய்தன அல்ல. அறிவில்லாத பொருள் வினையை செய்ய முடியாது. அப்போ வினைகளை நீ அறிந்து அறிவினால் தான் நீ செய்கிறாய். நீ அன்றி வேறு அசத்துதான் அறிந்து துய்யாமை. அறிவுடைய நீதான் அந்த வினைகளை பயனை நுகர்ந்து நிற்கிறாய். அந்த நுகர்ச்சியும் அறிவு இல்லையானால் அனுபவம் கிடைக்காது. இதுக்கு அனுபவம் உண்டா? கிடையாது. எனவே அறிந்து துய்ப்பவன் நீயே அன்றி உன்னிடமிருந்து வேறாய் அசத்தாய் அறிவற்றவனாய் உள்ள பாசம் வினைப்பயனை அறிந்து நுகராது. அப்ப பாசத்துக்கு வினைப்பயனை நுகர்தல் அனுபவத்தில் கிடையாது. சுருக்கமா சொல்லுவோம், பாசத்துக்கு வினைப்பயனை அறிந்து நுகர்கின்ற தன்மை கிடையாது. ஆனா நீ வினைப்பயனை அறிந்து அனுபவித்து எல்லாம் செய்கிறாய். ஆகவே நீ அசத்து ஆக மாட்டாய், நீ சத்தும் ஆக மாட்டாய். சரி, அசத்துல சேர்க்கிறனா அசத்தும் ஆக மாட்டாய். ரெண்டும் கட்டான், இரண்டலா ஆன்மா. பேசில் அசத்து மலை, இதனை ஆராய்ந்து கூறுவது நீ அசத்தும் ஆகாய். ஆகவே சத்தோடு சேர்ந்து சத்தாகவும் அசத்தோடு சேர்ந்து அசத்தாகவும் சத்தும் ஆகாமல் அசத்தும் ஆகாமல் இதை விட்டு வேறொரு பொருளாக தனியானது ஒரு பொருளாக நீ இருக்கிறாய். ஆகவே உனது பெயர் என்ன? சதசத்து. சதசத்து. அடுத்த எடுத்துக்காட்டு வேண்பா, இது ஒரு கொஞ்சம் இந்த சிலையிலிருந்து வேறுபடுகிறது. இப்ப நம்ம தெளிவாக உணர்ந்து கொண்டு விட்டோம். இப்ப உணர்ந்து கொண்டதுல இருந்து நம்ம சதசத்து, சத்தோடு சேர்ந்தால் சத்தாக ஆகும், அசத்தோடு சேர்ந்தால் அசத்தாகும். சரி, சத்தும் இருக்கு, அசத்தும் இருக்கு, உயிரும் இருக்கு, மூணும் இருக்கு. ஏன் அந்த அசத்தாகிய ஆணவமலம், அதாவது பாசமாகிய ஆணவமலம் இறைவனை போய் பற்றல, உயிரை மட்டும் பட்டுச்சு அப்படின்னு ஒரு கேள்வி வரலாம். அந்த கேள்விக்கு விளக்கமாக இந்த பாடல் அமைகிறது. மெய்ஞானம் தன்னில் விளையாது அசத்தாதல், அஞ்ஞானம் உள்ளம் அணைதல் கான். மெய்ஞானம் தானே உள அன்றே தன் கடல் நீர் உப்பு போல் தான் ஏய் உளம் உளவாத்தான். அஞ்ஞானம் அசத்தாதல், அறியாமை அசத்து. மெய்ஞானம் தன்னில் விளையாது, அறிவே விளையாய் உள்ள சத்தாகிய சிவத்தில் அசத்து பொருந்த மாட்டாது. சூரியன் முன்பு இருள் வருமா? வராது. மெய்ஞானம் தானே உள அன்றே, அந்த சிவபெருமான், அதாவது அசத்தாகிய அந்த பாசம் இருக்கிறதே அது சிவபெருமான் முன்பு எதிர்பட்டு நில்லாது, மடங்கி போய் வலிமை கொன்று போயிடும். மெய்ஞானம் தானே உள அன்றே, அந்த சிவபெருமான் என்று இருக்கிறாரோ தானே உளம் உளவா, சிவபெருமான் இருக்கிற எப்ப இருந்திருக்காரோ அப்ப இருந்தே இந்த உயிரும் இருக்கின்றன. அப்படி இருந்தும் அதுவும் இருக்கு, இதுவும் இருக்கு, பாசமும் இருக்கு. சரி, அந்த சிவனை விட்டுட்டு இந்த உயிரை போய் ஏன் பாசம் அணைந்தது? உள்ளம் அணைதல், உள்ளம்னா அந்த இடத்துல உயிரை இந்த பாசம் பற்றி நிற்கிறதே ஏன் அப்படின்னா, அதுக்கு ஒரு அழகா ஒரு சொல்றாரு. இது மாதிரி அந்த நம்முடைய சிவத்தை உணர்ந்தவர்களுக்கு தான் இப்படி உதாரணம் சொல்ல முடியும். இப்படிப்பட்ட உதாரணம் யாராலையும் சொல்ல முடியாது. ஒரு உதாரணம் சொல்கின்றார். நீங்க கடலை பார்த்திருக்கலாம். யாரும் கடலை பார்த்திருக்குமா?
கடல்ங்கிறது என்ன? நீர். நீர்னா என்ன? அந்த நீர் தான் கடலா? அப்ப டம்ளர் எடுத்துடுறோம், அது கடலா? கடல் என்பது அந்த கடல் தண்ணீர் இருக்கின்ற அகன்ற பரப்புக்கு கடல் என்று பெயர். அந்த கடல்ல என்ன இருக்கு? தண்ணி இருக்கு. தண்ணியில என்ன இருக்கு? உப்பு இருக்கு. இப்போ 3 விஷயம் இருக்கு. ஒன்று வெளி, கடல் அமைந்துள்ள வெளி பரப்பு, பரப்பு வியாபக பொருள் ஏதோ ஒண்ணு வச்சுங்க. அந்த கடல் பரப்பு இருக்கு, அதுல தண்ணீர் நிறைந்து இருக்கிறது. அந்த அத நம்ம கடல் சொல்றோம், அது தண்ணி, உப்பு தண்ணி. அந்த தண்ணியில உப்பு நிறைந்திருக்கிறது. சம வியாபகம். உப்பு தண்ணி எவ்வளவு இருக்கோ அவ்வளவுக்கு உப்பு இருக்கு. அப்படிதான் உயிரை முழு வியாபகம், அது சம வியாபகம் மறைச்சிருக்கிறது. சரி, இப்போ இந்த வெளி இருக்கிறதே, உப்பு இருக்கிறது, அந்த வெளியை பற்றுமா? கடலை பற்றாது. ஏனென்றால் இந்த உப்பு போய் பற்றுகின்ற தன்மை, பற்றினா அதை ஏற்றுக்கொள்கின்ற தன்மை கடலுக்கு கிடையாது, அது தூயது. ஆணவமலமே பற்றாத கடல். இந்த தண்ணீர் உப்பினுடைய தன்மை ஏற்றுக்கொள்கின்ற தன்மையுடையது. ஆகவே உப்பு அதை போய் பற்றிட்டு கடலை போய் பற்றவில்லை. அதே போலத்தான் இறைவன் முழுமையான மங்கள சொரூபன். அவன் தூயமேனி சுடர்விடு சோதி. அவன் தூய மேனியே தனக்கு உரிமையாக உடையவன், அருளே திருமேனியாக உடையவன். அவனை ஆணவமலம் பற்றாது. கடல்ல அப்படி உப்பு போய் பற்றாதோ. அப்ப தண்ணீரை போன்று உயிர்கள், பசுக்கள். அப்ப தண்ணீர் இந்த பாசத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய குணமுடையது, கரைத்துக் கொள்ளக்கூடிய குணமுடையது. ஆகவே தண்ணீரை மற்றும் அந்த ஆணவமலம் பற்றிய பாருங்க. தன் கடல் நீர் உப்பு போல். ஏன் கடவுளை பற்றல உயிரை பற்றுச்சுன்னா, இந்த தன்கடல் உப்பு நீர் போல் அப்படின்னு உதாரணம் சொல்கிறார். கடலாகிய வெளியை சென்று பற்ற மாட்டாது, அக்கடல் வெளியில் நிறைந்திருக்கும் நீரை சென்று பற்றி இருக்கும் உப்பின் செயல் போன்றது ஆகும். ஆகவே உப்பு கடல் வெளியை பற்றாது, கடலில் உள்ள தண்ணீரை பற்றி நிற்கும். அதுபோல ஆணவமலமானது அனாதிமுத்த சித்துருவாக இருக்கக்கூடிய அதிசூக்கும சித்தாக இருக்கக்கூடிய சிவபெருமானை பற்றாது, ஸ்தூல சித்தாக இருக்கக்கூடிய உயிரை பற்றும். அதான் அதுக்கு பதில். இதனை நீ அறிவாயாக. இப்ப இந்த சூத்திரத்தினால் நம்ம தெரிந்து கொள்ளக்கூடிய முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த இறைவனை அடைவதற்கு உரிமை உடையது எது? உயிர் தான். ஏன் உரிமை உடையதுன்னு கேட்டீங்கன்னா, இரண்டின்பாலும் இது அனுபவத்தை எய்தும். சத்தின்பாலும் எய்தும், அசத்தின்பாலும் எய்தும். வேற ஒரு பொருளுக்கும் இந்த தனி உரிமை கிடையாது. சத்துக்கும் அந்த உரிமை கிடையாது. ஏதாவது இன்பத்தை அனுபவிக்குமா? அனுபவிக்காது. அசத்தை அனுபவிக்குமா? அனுபவிக்காது. ரெண்டன்பாலும் சார்ந்து சத்தாகவும் இல்லாமல் அசத்தாகவும் இல்லாமல் மூன்றாவது தன்மையுடைய சதசத்தாக இருக்கக்கூடிய ஆன்மா சத்தையும் அனுபவிக்கும், அசத்தையும் அனுபவிக்கும். ஆனால் இதுல எது சிறப்புன்னு கேட்டீங்கன்னா, அசத்தை அனுபவிக்கும் பொழுது அதற்கு இடையறாத துன்பம் வருகிறது. ஏனென்றால் அசத்து பொருளுக்கு தோற்றம், வளர்ச்சி, மெலிவு, அழிவு எல்லாம் உண்டு. அப்ப அசத்து பொருளுக்கு வரக்கூடிய எல்லாம் இந்த சதசத்தாகிய உயிருக்கும் அசத்தை சார்ந்தால் வந்துவிடும். அப்ப உலகத்தை சார்ந்திருக்கும் பொழுது இன்பம் மிக மிக குறைவாகவும் துன்பமே அதிகமாகவும், இன்னும் பார்க்க போனால் துன்பமே வரும். எப்பொழுதும் துன்பத்தை கொஞ்சம் நீக்கினா இன்பம் வருவது போல தோன்றுமே ஒழிய உயிருக்கு எப்பொழுதும் துன்பமே வரும். ஏனென்றால் சடப்பொருள்களுக்கு எல்லா கேடுகளும் உண்டு. சடப்பொருள்கள் அறிவற்றன. அப்ப அறிவுடைய பொருளாகிய உயிர் சடப்பொருளை சார்தல் அதற்கு செயற்கை நிலை. அதனாலதான் துன்பங்கள்லாம் வருகின்றன. ஆகிய உயிரானது தன்னை விட பேரறிவு சுரூபமாக இருக்கின்ற இறைவனை சார்தல் அதுக்கு சிறப்பு. அப்ப உயிருக்கு சிறப்பு இலக்கணம்னா அது இறைவனை சார்ந்திருத்தல் உயிருக்கு சிறப்பு இலக்கணம். சதசத்தாகிய உயிர் இறைவனை சார்ந்து பேரறிவு பொருளாகிய பரம்பொருளை சார்ந்து சிவமாம் தன்மை எதில் அதற்கு சிறப்பு இலக்கணம் என்று இந்த சூத்திரம் நமக்கு அரிய செய்தியை சொல்லுகிறது. நீங்கள் தான் கடவுளை அடைவதற்கு உரிமையுடையவன். உங்களுக்கு தான் அந்த உரிமை, வேற யாருக்கும் அந்த உரிமை கிடையாது. அப்படி கடவுளை சிவமாம் தன்மை எதுதான் உங்களுக்கு சிறப்பான தன்மை, சிறப்பான இலக்கணம், சிறப்பான ஒரு நிலைமையை உங்களுக்கு தரும், பேரானந்த பெருவாழ்வை தரும். அதற்கு உரியவர்களாகிய நீங்கள் அதற்கு முயற்சிக்க வேண்டும். அதற்கு வேண்டிய சாதனங்களில் நீங்கள் அதை சாதனைகள்ல முதல் பாடல் இது. அதனால சாதனத்துக்கு உங்களை தயார்படுத்த நீங்க தான் அதுக்கு உரிமையுடையவர்கள் என்று அது காட்டுகிறது. இந்த இப்படி உரிமையுடையவர்கள் என்று காட்டினோன்னு அந்த ஞானத்தை எவ்வாறு பெறுவது, ஞானம் வரும் வழி எது,
அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா ஞானம் வரும் வழி அது குருநாதன் மூலமாக வரும். அப்ப குருநாதன் எப்பொழுது வருவான் அப்படின்னா அதுக்கு சில தவங்களை நீங்கள் செய்திருக்க வேண்டும். குருநாதன் என்ன செய்வான்? அவன் தீட்சை அருளி இந்த உயிருக்கு ஆணவ மலத்தை நீக்கி அந்த உயிரிலே மறைந்திருக்கின்ற இறையருளை காட்டுவான். காட்டின உடனே இறைவனை அந்த உயிரானது அந்நியமின்மையில் அரண்கடல் செலுமி 8ஆம் சூத்திரத்திலேயே சாதனம் நிறைந்து விடுகிறது. குருநாதன் வந்த உடனே 9ஆம் சூத்திரத்தில் அந்த நாம் பெற்ற சிவப்பேறு நம்மிடம் நிலைக்க வேண்டும் என்பதற்கு நாம் திருவைந்தெழுத்தை ஜபம் செய்கிறோம். அப்ப திருவைந்தெழுத்தை ஜபம் செய்த உடனே நம்ம கிட்ட இருக்கக்கூடிய பாசம் முழுதும் நீங்கும். 10வது சூத்திரம் பாச நீக்கம், 11வது சூத்திரம் சிவப்பேறு. பாச நீக்கம் நிகழ்ந்த இடத்துல சிவப்பேறு உண்டாகும். சிவப்பேறு அடைந்த ஞானிகள் எவ்வாறு வாழ்வார்கள் என்பது 12ஆம் சூத்திரத்தில் அணைந்தோர் தன்மையில் சொல்லப்படும். இனிமேல் வருகின்ற எல்லா சூத்திரங்களும் நம்ம வாழ்க்கையில கடைபிடித்து சிவபெருமானை அடைவதற்குரிய வழியை காட்டுவதாக இருக்கின்றன. அதனால நீங்க எல்லாரும் உரிய நேரத்தில் வந்து விடுங்கள். இந்த மீதி செய்திகளையும் கேட்டு சிந்தித்து இறைவனுடைய திருவுருளை பெற வேண்டும் என்று சொல்லி நிறைவு